गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पुत्रिणे चिदचित्पित्रा पुत्रिणे परमेष्ठिना सुषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः। यस्मिन् पदं यतिपतेर्वदनारविन्दाति निष्क्रामदेव निधने निगमन्तभाष्यम् तस्यैव तं भगवतः प्रियभागिनेयं वन्दामहे वरदविष्णुपदाभिधेयम् सत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अनन्यलभेरखिलैस्वचिह्नैः श्रीभाष्यसिंहासनमात्मनीनं यस्मै च दत्तं यतिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। शतमखमणिनीला शार्ङ्गिणस्तुल्यरूपा शयकृतशुकपोता शर्वरीकान्तवक्त्रा शमितसकलतापा शातिता भव्यजाता शरणं भगतानां शंसदा सौतुगोदा। हरिः ओम्। त्रिगुंशस्वसारमुपयन्ति निष्कृतगुं समानं केतुं प्रतिमुञ्चमानाः ऋतुभिस्तन्वते कवयः प्रजानदीः मध्ये छन्दसः परियन्ति भास्वतीः। வேயர்புகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தம் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கட்பா மாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனு கருஷையே यदप्सुते सरस्वती गोष्वश्वेषु जन्मधु तेन मे वाजिनीवति मुखमंधि सरस्वती। नमस्सदसे एतर्हि भगवतः भक्तवत्सलस्य परया कृपया श्रीव्रतप्रबन्ध अनुभूत्यै समागतेभ्यः समेभ्यः आस्तिकसुजनेभ्यः सुस्वागतां वाचं परिसमर्प्य सभेयं समाहितचित्ता भूयास्त भूत्वेमम् उपन्यासं संशृणुध्वं श्रुत्वा च तस्यैव भगवतः भक्तवत्सलस्य परया कृपया तथा अस्मज्जनन्याः अखिलजगन्मातुः आमुक्तबाल्यदायाः गोदादेव्याश्च अनुकम्पया अखिलान् अभीष्टान् हितान् मनोरथान् समवाप्य समेधमान विभवाः सहकुटुम्बाः सर्वे भूयास्त इत्याशास्य आचार्य करुणावलंबी करुणाकरदासः उपन्यासं प्रस्तौमि। பெரியோர்களே, இன்றைய தினம் 14வது திருப்பாவை. நாளைக்கு மகாமந்திர உபதேசம் இருக்குது. அதனால் எல்லாரையும் அழிச்சுவாங்க. மழையாக இருக்குன்னா கூட சம்மந்தம் பார்க்காம சனிக்கிழமை தானே நிறைய பேர் அழிச்சுவாங்க. எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துடலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நான் எல்லாரும் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய திருப்பாவையாகிறது இப்பாக்கிறே என்ற பாசம். அதாவது சின்னவாளுக்கு மனசில் பதியும். அது பெரிய மந்திரம். அதனால் எல்லாரையும் அழைத்து வர வேண்டும் என்று விண்ணப்பித்து கொள்கிறேன். ஒரு நாள் வந்தால் போகிறோம், அதுக்கப்புறம் இஷ்டப்படுறதா வரா இல்லைன்னா இல்லை. நாளைக்கு அவசியம் வரணும், போட்டோ விட்டுருக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஞாசம் ஏற்பாடு பண்ணுறான். பல்லாயிரக்கணக்கான டீசலை செலவழிச்சுட்டு வரும். டீசலே தட்டுப்பாடு அந்த நாட்டில். அதனால் எல்லாரும் பயன்படுத்திக்கணும், நிறைய பேர் வரணும். சரி, போட்டோம். இன்றைய பாசுரத்துக்கு வருவோம். திருத்தகப்பனார் கார்த்தால நாங்களாம் திருமாசாரம் திருப்பாவை சொல்கிறோம். பெருமாள் பொங்கல் கலியை கண்டறிறார். நமக்கு ஆகிடுது. இது முடிஞ்சப்புறம் பெருமாள் சன்னதியில் ஒரு கேசட் எம்எல் வசத்துக்குமாரி கேசட் போட்டாகணும், நிர்பந்தமாக போட்டாகணும். நான் கேட்பேன், இது எதுக்கு? இது நைட்டு பாட வராது, அவரே சி பரம்பரையாக
எதுக்கு இந்த பாட்டு நம்ம சன்னதியில் பெருமாளுக்கு வைக்கணுமான்னு எம்பலம் அதை அண்ணாவும் அரை மணிக்கு கேட்டான். ரெட் கேசட் போட்டுருக்கு தான் ஏழியார் மார்கழி மாதம் போது. அது எதுக்கு, அது ஏதோ கொஞ்சம் கட்டாயிடுது. எங்கேயாவது தேடி பிடிச்சி ஒரு எம்எல்ஏ கேசட் வாங்கிட்டு வா நியமனம் பண்ண பொழுது கிடைக்கல மார்க்கெட்டில். ஆனால் இங்கே இல்லை, அதெல்லாம் இல்லை சார். இப்போ அதில் பாம்பே சகோதரி இருக்குது, அது இருக்குது. இதை வாங்கணும்னா அவரோட பிராண்ட் கான்ஷியஸாக அதுதான் வேணும் சார். நான் கேட்டேன் எதுக்கு அப்படின்னு. என்ன சார் சார் ஒரு தடவை உட்காந்து தினமாக கேள உனக்கும் தெரியும். அப்போ இந்த 14ஆம் பாட்டு இருக்குது, உட்காந்து கேளு. 14ஆம் பாட்டையாவது கேட்டுப்போம், உட்காந்து பொறுமையாக இல்லாத போனார். 14ஆம் பாட்டு பாடினான். எப்படி பாடியிருப்பா, நான் பாஸ்டர் சொல்கிறேன், நான் பாட முயற்சியில் பயப்படாது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் குந்தினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேண்டும் தடக்கையன் மங்கைய கண்ணானை பாடேலோர் என்பாவாய். நாம் முடிச்சிட்டோம், ஆனால் பாட்டுக்கார அப்படி பிடிக்க மாட்டேன் இல்லையா. சங்கொடு சக்கரமேண்டும் தடக்கையன் மங்கைய கண்ணானை பாடேலோர் என்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னு பண்ணி ஒரு ஆலாபனம் பண்ணி விட்டுருவோம். அப்படி தானே பாடணும், சரியா? எத்தனை தடவை பாடணும்? உங்கள் மறுபடி பங்கைய தடங்கன் பங்கைய கண்ணானை பாடேலோர் என்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னு ஆலாபனம் பண்ணி அடுத்த பாட்டுக்கு போனான். பொறுமையாக கேட்டேன், நீ அண்ணா சாதிக்கிறதுனால பொறுமையா என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டார். ஆமாம், அந்த பாட்டையே திருப்பி ஆலாபனம் பண்ணுவா, அவளுக்கு டைம் நிறைய இருக்கு. அப்படி இல்லைடா, மறுபடியும் இந்த பாட்டை இன்னொரு நீ சொல்லிப்பாரு, உனக்கு என்ன அர்த்தம் வருது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் மங்கைய கண்ணானை பாடேலோர் என்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் சொல்லிப்பாரு அப்படின்னா. சொல்லி பார்த்தேன், சொல்லி பார்த்தா எனக்கு கூட தெரியலையா, கொஞ்சம் பக்தியோடு சொல்லிப்பாரு. கொஞ்சம் பக்தியோடு சொல்லி பார்க்கறது, சொல்லி பார்த்தா ஒன்றும் தெரியல. என்ன பைத்தியக்காரா, விஷயம் புரியலையா அவனுக்கு, என்ன புரியலை அப்படின்னா. ஒரு வரலாறு நம்ம எல்லாரும் சொல்கிறோம், குரு பரம்பரையில் ஒரு வரலாறு. என் பேர் மானார் ராமானுஜன், சின்ன பையனாக இருந்துச்சு. இப்போ ராமானுஜனே சொல்லுவோம். அவர் சின்ன டீனேஜில் இருக்கார். அப்போ அவரை படிக்கிறதுக்கு என்ன பண்ணினா, கொண்டு போய் காஞ்சிபுரத்தில் சபர்பு திருப்பூக்குழியில் யாதவ பிரகாஷ்கிட்ட சேர்த்து விட்டார். அப்போது அவர் தான் பெரிய ஸ்காலர். காஞ்சிபுரம் அவர் பெரிய ஸ்காலர்னா அவரை போல ஸ்காலர் கிடையாது. நம்ம யாதவ பிரகாஷ்னா சாதாரணம் இல்லை. சான்ஸ்கிரிட்ட பெரிய டிக்ஷனரி கம்பைல் பண்ணியிருக்கோம். வைஜெயந்தின்னு சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி யாதவ பிரகாஷோடைய கம்பைலேஷன். அதுதான் ஒரு வேர்டு வேதத்திலேயே லோகத்தில் சான்ஸ்கிரிட்டில் லிட்ரேச்சரில் பயன்படுற வார்த்தைகள் பல, வேத இலக்கியத்தில் பயன்பட்ட வார்த்தைகள் பிற்காலத்தில் லிட்ரேச்சரில் வேறு அர்த்தத்திலேயோ வேறு மாதிரியோ பயன்படுத்த முடியும். அமரகோஷத்தில் அந்த மாதிரி வேத வேர்ட்ஸுக்கு அர்த்தம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். வைஜெயந்தி வேத வார்த்தைகள், பிற்காலத்து சாகித்ய வார்த்தைகள் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லும். அதாவது எக்ஸாஸ்டிவாக பெரிய மனுஷன் லைஃப்பில் பண்ணக்கூடிய காரியம் இல்லை, அனாயசமாக இருக்குது. அப்படிப்பட்ட டிக்ஷனரியை கம்பேர் பண்ணினா எப்பேற்பட்ட ஸ்காலராக இருக்கணும், பெரிய வித்வான். அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் கேசவ சோமையாச்சி சிபாரிசில் தன் குமார். அங்கே அவர்கிட்ட வாசிக்கிறார். எம்பெருமானாரும் வாசிக்கிறார், ராமானுஜரும் அவருடைய சித்தி குமாரன் கோவிந்தனும் வாசிக்கிறார். 2 பேரும் படிச்சுக்கிறார். நான் உங்களுக்கு தெரிஞ்ச கதையை தான் சொல்கிறேன், எல்லாம் தெரிஞ்சது தானே சொல்கிறேன். அது படிச்சுட்டு இருந்துச்சே ஒரு நாள் எம்பெருமானார் கிளாஸுக்கு டும் அடிச்சுட்டாரு வச்சுக்கோங்க. ராமானுஜர் வரல, ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், நம்ம நம்ம ஊகம் ஏன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு நாள் வரல ராமானுஜர் வரல. அன்னைக்கு அவர் பாடம் எடுக்கிறார். அன்னைக்கு சாந்தோக்கிய உபனிஷத் பாடம். அத்தராதித்யே கிரண்மய புருரோதிஷ்யதே கிரண்யஸ்வஸ்ரோ கிரண்யகேசா ஆப்ரணகாத் சர்வ ஏவ சுவர்ணஹ தஸ்ய யதா கத்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணீ உதிதேவை சர்வே தஸ்ய உதிதி நாமா உதேதிகவை சர்வே வ்யப்பாத்மப்யோ ஏவம் வேத ஏவம் வேதா என்ற பகுதி வரும்.
என்ன சொல்றது? சாந்தோபனிஷத்து சாமவேதத்தை சேர்ந்த உபனிஷத்து. அது சொல்றது, இதை பாருங்க, வானத்துல சூரியன் தெரியுதா இல்லையா? அந்த சூரியனுக்குள்ள ஒரு புருஷன் இருக்கான், ஒரு ஆண்மகன். அவன் திருவடியிலேருந்து திருவடி வரைக்கும் தங்கம், நகத்திலேருந்து தலைமை இது வரைக்கும் எல்லாம் தங்கம். ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணம். அவனுக்கு கண்ணு புண்டரீகம் மாதிரி இருக்கு. இந்த புண்டரீகம் மாதிரி இருக்கிறதுனால ஒரு வார்த்தை போடு, கப்பியாச புண்டரீகம் மாதிரி. கப்பியாசம்னு ஒரு வித்தியாசமான வார்த்தை இருக்குது. கப்பியாச புண்டரீகம், கப்பியாசம் புண்டரீகம். கப்பியாச புண்டரீகம் போன்ற திருக்கண்களோடு இருக்கான். அவனுக்கு உத்து என்று திருநாமம். எல்லா பாபத்திலிருந்தும் மேலே இருக்கிறவன். இந்த திருநாமத்தோடு கூடிய இந்த உத்தை யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள்லாம் எல்லா பாபத்திலிருந்து விடுபடுவார்கள். யாரோ ஊத்தப்பான்னு ஒருத்தருக்கு கேட்டு போயிருங்க. என்கிட்ட சொன்னா, ஊத்தப்பன்னு ஒரு பேர் இருக்கும். ஊத்தப்பன், தோசை, வடை எல்லாம் பேர் வச்சுக்கிறாப்பா அப்படின்னா, அது ஊத்தப்பாடா உத்தப்பாடா உத்திரி எம்பெருமானுக்கு திருநாமம். அது 8 வருஷமா வச்சு. இல்லை சார் கிறிஸ்டியன் தான், எதுவாக போட்டோம். ஊத்துங்கிறது நம்ம பெருமாளுக்குள்ள திருநாமம். அதான் உத்தப்பாவை தான் ஊத்தப்பான்னு சொல்றாங்க. ஊத்தி என்று பகவானுக்குள்ள திருநாமம். வேதம் வைக்கிற பேர் ஊத்தி என்று அவனுக்கு பேர். ஊத்தி என்றால் மேலே எப்படி இருக்கும், பாபத்துக்கெல்லாம் மேலே இருக்கிறதுனால ஊத்திருக்கு. அவனை உபாசிக்கிறவர்களும் உத்தாவார்கள், பாபத்திலிருந்து மேலே விடுபடுவார். அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிரம்ம வித்தியை இலவச இடப்பா நீங்க சொல்லியிருக்கோம். இந்த பிரம்ம வித்தியை இல்லையா, அது என்ன பெரிய பிரம்ம வித்யா, அல்வா கலவை தெரியாத அளவுக்கு பெரிய பிரம்ம வித்யாங்கிற மாதிரி. இது அந்தராதித்ய வித்யன்னு அந்த பெரிய பிரம்ம வித்யை, அந்தரா ஒரு பெரிய பிரம்ம வித்தியை உங்களுக்கு இலவச இடைப்பா இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அது போட்டோம், எவ்வளவோ சொல்கிறோம், கேட்கத்தான் மனுஷால் வரதில்லை, அதனால கவலை. சரி போட்டோம். இப்போ இந்த ஒத்து அப்படின்ற பெயருடைய பகவானுக்கு கண்கள் புண்டரீகம் போல. புண்டரீகம்னா தாமரை, நமக்கு தெரியும். புண்டரீகாட்சன் என்று பகவானுக்கு திருநாமம். அந்த புண்டரீகத்துக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. புண்டரீகத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, கப்பியாசம். அதற்கு என்ன அர்த்தம்னு சொல்லி தர முடியும் பசங்களுக்கு. அது அவர் என்ன அர்த்தம் சொல்றாரு யாதவ பிரகாஷன். கப்பின்னா குரங்கு, ஆசம்னா அதனுடைய பட்டக்ஸு. குரங்கனுடைய பட்டக்ஸ் போல சிவந்த புண்டரீகம் போன்ற கண். இப்போ புண்டரீகம் பெருமாளுடைய கண்ணுக்கு புண்டரீகம் ஓமை. அந்த புண்டரீகத்துக்கு ஒரு ஓமை, ஓமைக்கு ஓமை, பியூனுக்கு பியூ, பிஏ டு பிஏ. எங்கள் காலையில் ஒருத்தரணும், பிரின்சிபாலுக்கு பிஏ ஒருத்தர், அவரு கூட அசிஸ்டன்ட், பிஏ டு பிஏ. பகவானுடைய கண்ணுக்கு தாமரை ஓமானு சொல்லிட்டு புண்டரீகத்தை. அந்த புண்டரீகத்து ஓமானு என்ன சொல்லிட்டு கப்பியாசம். கப்பியாசம் போன்ற தாமரை போன்ற கண்கள். கப்பியாசம் என்ன சுவாமி அர்த்தம்னா, கப்பி என்றால் குரங்கு, ஆசம் என்றால் அதனுடைய ஆசனவாய், பட்டக்ஸு, பின்பகுதி, அது செவந்திருக்கும் முடியும். அதை போல செவந்திருக்கிற தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு அவர் அர்த்தம் சொல்றாங்க. சரியா? கேட்கறதுக்கு நன்னா இல்லை, அருவருப்பார். பகவானுடைய கண்ணுக்கு போய் குரங்கனுடைய பட்டக்ஸ் போன்ற தாமரை. அவர் என்ன சொன்னார், தப்பு ஒன்று இல்லையே, பகவானுடைய கண்ணுக்கு ஓமான்னு சொல்லிடுறாங்க. பகவானுடைய கண்ணுக்கு தாமரை ஓமா. அந்த தாமரைக்கு தான் ஓமா. ஏன் அப்படி கை நீட்டி பணம் வாங்கிட்டு தப்பு பண்ணிட்டு கை நீட்டியே வாங்கலையே, கையை மடக்கிட்டு தான் வாங்கிவில்லை, அந்த மாதிரி சொல்லலாம். ஓமானு தான் ஓமானம் சொன்னோம் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிட்டாரு. பசங்க பாவம் வாத்தியார் சொன்னா மேலே என்ன பண்ண முடியும், அதுங்களுக்கு ஜீரணிக்க முடியலை. ஆனாலும் சரின்னு கேட்டு விட்டுடுச்சு. அன்று ராமானுஜர் கோட்டியில் இல்லை. மறுநாளைக்கு சின்ன பையன் ராமானுஜன் வந்தாச்சு. அது ரொம்ப பெட்டு பையன், கெட்டிக்கார பையன், அதனால் வாத்தியாருக்கு பிடிச்சிருக்கு. அன்றைக்கி ஏன் நேற்று வரலன்னு ஏதோ கேட்டார், லீவு, அம்மாவுக்கு தலைவலி ஏதோ சொன்னார் வச்சுக்கூட. அதுக்கப்புறமா அன்றைய தினம் சனிக்கிழமை, சனிக்கிழமை சரி நீராடுன்னு அவர் எனக்கு அதுக்காக வெள்ளிக்கிழமை ஊகம் பண்ணுவேன். அதுதான் பார்த்து பார்த்தா நான் சொல்கிறேன் குடும்பம் வரைக்கும். அப்படியே சொல்கிற வார்த்தை பார்த்தா புஸ்தகத்துக்கு சப்போர்ட் இருக்கும். அத்தையும் சொல்லி நம்ம பயமுறுத்துறது. சில பேர் கொட்டையே கொடுத்து மக்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க. அது வேண்டாம், அது இருக்கிறதா சொல்கிறேன். என்னாச்சு, சனிக்கிழமை அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சிக்கணும். யாதவ பிரகாஷ் அது லெக்சர் நிறைய பண்ணுறோம், எண்ணெய் தேய்ச்சிக்கணும் அப்படின்னு திருத்தரட்டி சொல்லி நான் உடம்பு சூடாகினேன். அந்த காலத்தில் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். தமிழ்நாடு மாதிரி டிராபிக்கல் பிளேஸ் இருக்கிறவா எண்ணெய் தேய்ச்சிக்கணும். அதை விட்டுவிட்டதுனால தான் இப்போ நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம். அதனால தான் எல்லாம் ப்ரொலாப்ஸ் டிஸ்க் கொடுத்துருக்குறான், முட்டு வலியை ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறான். எல்லாம் உள்ளுக்குள்ள எண்ணெய் இல்லை. வெள்ளைக்காரனுக்கு எண்ணெயை பற்றி தெரியாது, அவன் ஊர் புழு தேசம். அதனால் அவனுக்கு ப்ராப்ளம் இல்லை. அவனுடைய மருந்து பிடிச்சிட்டு நாமளும் அதிலே சரணம்னு எண்ணெய் தேய்ச்சிக்கிறத விட்டுட்டு, எம்பிபிஎஸ் டாக்டர் கேட்டால் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுனால ஒன்றும் எஃபெக்ட் இருக்கிறதா தெரியல, வெள்ளை தானே தேய்ச்சிக்கிறது தேய்ச்சிக்கோங்க நான் கேஷுவலாக சொல்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியலை இதனுடைய தாக்கம். அதனால தான் அந்த அவன் வந்துடுறான் வெள்ளைக்காரன். இப்போ மெசேஜ் எடுத்து இது போட்டுருக்கான்.
இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் ஆச்சாரியன் எண்ணெய் தேய்ச்சிக்கிற வழக்கம். எண்ணெயை வந்து நாமளே தேய்ச்சக்கூடாது ஒரு சாஸ்திரம். எண்ணெயும் நாமளே தேய்ச்சக்கூடாது, ஷவரமும் நாமளே பண்ணிக்கக்கூடாது. இதெல்லாம் உபன்யாசம் பண்ணி உபத்திரம் பண்ணுறதுக்கே இது வந்து எண்ணெயும் நாமளே தேய்ச்சக்கூடாது, ஷவரமும் நாமளே பண்ணிக்கணும். இன்னொருத்தரை கூட தான் பண்ணணும். திருமணம் நாமளே தான் இருக்கணும். திருமணம் இன்னொருத்தரை வச்சுக்கிட்டு கூடாது. திருமணம் இன்னொருத்தர் இடக்கூடாது. காரணம் கொண்டு திருமணம் இன்னொருத்தரை விட்டு இட சொல்லக்கூடாது. அது ஒரே ஒரு டயத்தில் இன்னொருத்தர் விடணும். ஆள் கடைசியாக பூச்சி விட்டு அப்புறம் 1000 பிள்ளை இடணும். மற்ற சமயத்தில் திருமணை தானே தான் இட்டுக்கணும். ஆனால் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது இன்னொருத்தருக்கு தான் தேய்ச்சிக்கணும், ஷவரை இன்னொருத்தருக்கு தான் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள். அதனால் முன்காலத்திலாம் எண்ணெய் இன்னொருத்தர் தான் தேய்ச்சி விட்டோம். அப்புறம் போக போக அப்போல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விடுறது அது எக்ஸ்பர்ட்டே வந்து மேசேஜ் பண்ணி விடுவான். அதில் அப்புறம் ரொம்ப காஸ்ட்லியவர் ஆகிடுது. அந்த கலை தெரிஞ்சவனே இல்லை, வேறு வழி இல்லாமல் அவளே தேய்ச்சிக்க ஆரம்பித்தான். அது போன நூற்றாண்டு வரைக்கும். போன நூற்றாண்டு ஷவரமும் அவளே பண்ணிக்க ஆரம்பித்தான். அதனால் இது ஒன்றும் காலத்தில் மாறின்னு இருக்கு. அதனால நம்மளை கருணாகரன் சப்போர்ட் பண்ணான்னு சந்தோஷப்பட்டு போதும். இல்லை எப்படியோ ஒன்றும் இதனால் யாரும் நிறுத்திட போகிறாள் பண்ணுறோம். இப்போ எண்ணெயை அந்த காலத்தில் சிஷ்யன் ஆச்சாரியன் தேய்ச்சி விட்டவர் ராமானுஜருக்கு கேட்காது. ராமானுஜருக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறார் யாதவ பிரகாஷ். யாதவ பிரகாஷ் உள்ளாடை விட்டு கட்டிட்டு உட்காந்துருக்கார். ராமானுஜர் எண்ணெய் தேய்ச்சி விடுறார். தலையை தட்டி தட்டி தேய்க்கணும். 1/2 மணி 1 மணி உள்ள எண்ணெய் இறங்கணும். அந்த மாதிரி தட்டி தட்டி விட்டு அழகாக தேய்ச்சி விடுறார். அப்போ சொன்னார் யாதவ பிரகாஷ், இன்னைக்கு ராமானுஜன் வரல, பசங்க சும்மா தான் இருக்குது, நேற்று கிளாஸை ரிவைஸ் பண்ணினா உங்களுக்கு ரிவிஷன் ஆகிடுது, ராமானுஜனுக்கு பாடம் ஆகிடுது, ராமானுஜனுக்கு ஒரு தடவை போனோம், ரிவிஷன் தேவையில்லை, அப்படி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. சரி நேற்று பாடத்தை பண்ணி போடா பசங்களா, ரிவைஸ் பண்ணுவோம். பசங்க நேற்று பாடத்தை சாந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுவாமி சொன்ன அர்த்தத்தை சொல்லி தசையதா கப்பியாசம் வரைக்கும் கரெக்டாக சொல்லிடுத்து. சூரிய மண்டலத்தில் ஒருத்தருக்கான், திருவடியிலிருந்து திருப்பதி வரைக்கும் தங்கம், அவருக்கு கண்கள் புண்டரீகம் போல் இருக்கும், புண்டரீகம் போன்ற கண்கள் புண்டரீகம் போல் இருக்கும், புண்டரீகம் போல் இருக்கும் அப்படின்னு அவைகள் பாவம் கஷ்டப்படும். ஏன்னா குரங்கனுடைய பட்டக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. சொல்ல போனேன்டா நேற்று சொன்ன மறந்து போயிட்டா, வாயில் குழந்தை அடிச்சுட்டு அப்படின்னா உடனே சொல்லிவிடுத்து. கத்தினா குரங்கு, ஆசம்னா அதனுடைய பட்டக்ஸு, குரங்கனுடைய பட்டக்ஸ் போன்ற சிவந்த கண்கள். அது உங்கள் புழக்கடை பார்த்துமே வரல, எவ்வளோ நான் எடுத்து எவ்வளோ கதை சொல்லிட்டு இருக்கேன், ப்ரிப்பரேஷன் பண்ணிக்காம முடியும். என்னாச்சு, எம்பெருமான ராமானுஜர் கேட்டார், பகவானுடைய கண்ணுக்கு போய் சத்தியேவ கத்தியந்தாரே அப்படின்னு இந்த விஷயத்தை அம்மாள் தத்துவ சத்தியேவ கத்தியந்தாரே, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்காம குரங்கனுடைய பட்டக்ஸ் மாதிரி செவந்திருக்கிற தாமரை பூ மாதிரி கண்ணுன்னு சொல்லுவோம். இப்போ பகவானை தியானம் பண்ணுறது குரங்க தியானம் பண்ணுது, அவருடைய பட்டக்ஸ் வேற தியானம் இது நல்லா இருக்காது அப்படின்னு வருத்தப்பட்டேன். அப்படித்தானே அர்த்தம் நான் ஆச்சாரியான்னு கேட்டேன். ஆனால் ராமானுஜர் அப்படித்தான் சொன்னோன்னே ராமானுஜருக்கு தாங்க துக்கம் வரும். அதனால வாத்தியார் எடுத்து சொல்ல முடியல, ஆனால் இப்படி சொல்கிறாளே வேதத்துக்கு அர்த்தம்னு அழுக வரும். அந்த அழுக துக்கத்தில் அழுதா சூடாக இருக்கும், சந்தோஷத்தில் எழுதா கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி பார்க்குறது, மனைவிக்கு புடவை வாங்கி தர மாட்டேன்னு சொன்னால் அழுவா, அப்போ வந்து சூடாக இருக்கும். வாங்கி கொடுத்த உடனே பட்டு புடவை ஆனந்த கிண்டி கண்டிப்பாக கூலாக இருக்கும். ஏன்னா ஒரு 10,000 ரூபா செலவழித்து இதை டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கலாம், அவள் அசௌகரியப்படி பண்ணட்டோம். அது சூடாக இருக்கிறதுனால இந்த கண்ணீர் அவர் உள்ளாட மட்டும் தெரிச்சுன்னா உட்காந்துருக்கார், அவர் தொடையில் வந்து தெரிச்சு, தொடையில் தெரிச்சா ஸ்ரீன்னு பட்டு. ஏன்னா ராமானுஜர் அழகையேன்னு கேட்டார் யாரோ பெருமானார். இல்லை இந்த அர்த்தம் வேறு எப்படா சொல்கிறது, எவ்வளோ சிக்கல் தெரியுமா உபநிடத்துக்கு அர்த்தம் ஒரு ஈஸியாடா. புண்டரீகம்னு சொல்லிக்கிறார். புண்டரீகம்னா வெள்ளத்தாமரை தான். சான்ஸ்கிரிட்டில் அமர கோஷத்தில் அமரன் எழுதிருக்கான். புண்டரீகம் சிதாம்போஜே, பெருமாள் கண் வெள்ளத்தாமரை மாதிரி இருக்குமா, அதுக்காக சிவப்புன்னு ஆட் பண்ணுறது. அந்த சிவப்பு சாயம் எங்கேருந்து பூசுறது, அதுக்கு தான் வேதம் கப்பியாசம். கப்பியாசம்னு சொல்லலாம் குரங்கினுடைய பிற்பகுதி போல செவந்திருக்கிற வெள்ளை தாமரை போன்றது. கண்களுடைய அழகுக்கு தாமரை, கலருக்கு குரங்கினுடைய பட்டை. அப்போ ஒன்றுத்துக்கு ஒரு உதாரணம் கொடுத்து சொல்லியிருக்கு. இல்லைன்னா அறுவருக்கு இருக்கிறதால அர்த்தம் சொல்கிறோம், இதுக்கு போய் அறுவருக்கு பார்த்தா நடக்குமா, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு இருக்கிறதால அர்த்தம் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். பெருமானார் வேறு வழி இருக்காதான, அவரை பார்த்தா வேறு வழி இருக்காது, நீ தான் சொல்லட்டா அப்போ வேறு வழி இருந்தா அப்படின்னு சொல்கிறார். சரி தங்கள் திருவள்ளுவர் சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன் பாருங்க. இந்த கப்பின்னா குரங்குன்னு அர்த்தமா, கப்பின்னா சூரியன், கப்பின்னா சூரியனா, ஏன்னா நீ சொல்லிட்டே ஒத்துப்படலடா, டிக்ஷனரி நான் டிக்ஷனரி எழுதுறேன், என்கிட்ட வந்து கப்பின்னா சூரியன் அர்த்தம் இல்லை ஆச்சாரியா.
கம்பிபதி இது கபிகி அப்படின்னு அதை டெரைவ் பண்ணும். கம்னா சான்ஸ்கிரிட்ல வாட்டர் இருக்கு, அதனால தான் தாமரைக்கு கஞ்சம்னு பேர். கஞ்சம்னா கருவிக்கு பேர், அது வேறு விஷயம். கபில் கஞ்சம், கஞ்சன்னு கருவிக்கு பேர், கம்சனுக்கு பேர். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற மாதிரி. நான் கம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வேர்டில் கம்னா வாட்டர் இருக்குது, வாட்டரில் தோன்றதால தாமரைக்கு கஞ்சம்னே பேர். அந்த கம் ஆகிற தண்ணீரை பிபதி பருகிறான். கம் பிபதி இஸ் ஈக்குவல் டு கபி அப்படின்னா. கபினா தண்ணீரை சக் பண்ணுறவங்க, தண்ணீரை உறிஞ்சிறவன் அர்த்தம். தண்ணீரை உறிஞ்சிறவன் யாரு? சூரியன். அவன் தான் தண்ணீரை. நம்ம மெட்ராஸ் இத்தனை மழை பெஞ்சிருக்காரு, நம்ம பெங்களூர் ஹைதராபாத்னா ஸ்டோப்பில் நம்ம ஊரில் எல்லாம் அவாவா ஏறினா வீடு கிட்டிருக்கா பார்த்துட்டு. இந்த தண்ணி எங்கே போகணும்? சூரியன் வந்து அவன் உறிஞ்சாலே வழியே தண்ணி 2-3 நாள் அவஸ்தப்படணும். சூரியன் வந்து அவன் கிரணத்தினால உறிஞ்சிருக்கும். அதனால் கபிகி என்று சூரியனுக்கு பேர். அந்த சூரியனுடைய கிரணம் பட்டு மலர்ந்த தாமரை தேன அஸ்தம். கபினா அஸ்தம், கப்பியாசம். ஆசம்னா அஸ்தமானது, மலர்ந்தது அர்த்தம். சூரியனால் மலர்த்தப்பட்ட தாமரை கப்பியாசம். சூரியனால் மலர்த்தப்பட்ட தாமரை போன்ற திருக்கண்கள். இது எப்படி இருக்கு? என்னன்னா சொல்லி பெஸ்ட் சபாஷ் தானே. குரங்கனுடைய பட்டக்ஸ் போலன்னு சொல்ல வேண்டாம். சூரியனுடைய கண்கள், சூரியனுடைய கிரணங்களால் மலர்ந்த தாமரைக்கு கப்பியாசம் பேர். கபிகி என்றால் சூரியன். எல்லாம் நல்லா இருக்கு. அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா. கபிகின்னு டிரைவ்னு அர்த்தம் சொல்கிறேன். உலகத்தில் இந்த மாதிரி பிரசித்தி இருக்காப்பா அப்படின்னு கேட்டேன். அது ராமானுஜர் சொன்னார், சுவாமி வேதத்தில் இருக்கு. கபிர் தபஸ்தி தேஜனம்னு வருது, அருணத்தில் வருது. அந்த கபிகி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பட்டபாஸ்கர பாஷையில் கம்பிபதி இது கம்பி சூரியன். சூரியன் ஒழிக்கிறான்னு சொல்லி வேதத்தில் அந்த பிரயோகம் இருக்குது. மற்ற லிட்ரேச்சர்லையும் இருக்குது, சில நிகுண்டலையும் இருக்கலாம். அதுக்காக பின்னாடி யாரோ பிரயோகம் தைகுண்டலில் போட்டார் கபின் பாபா. அப்போ அவர் போட்டுக்க மாட்டார், அப்புறம் ஆட் பண்ணிட்டார். கபிகி அப்படின்னு சூரியனுக்கு பெயர். வேதத்தில் இதெல்லாம் ஆட்சேபனையே இல்லை. அதுக்கு காரணமும் சொல்லியாச்சு. அந்த சூரிய கிரகணம் விட்டு மலர்ந்த தாமரை ரைட்டாக சொல்கிறேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் புண்டரீகமாக வெண்தாமரைன்னு அர்த்தமாச்சடா. பகவான்கள் செந்தாமரையில் சிகப்பு வரணும் ஆச்சாரியார். இதுவும் அமரசிம்மன் சொன்னதுனால நம்ம ஒத்துக்கணுமா? அவனுக்கு வேதம் தெரியாது, அவன் புத்த மத சேர்ந்தான். அவன் எங்கேயோ பார்த்து புண்டரீகமாக எல்லாம் தாமரைன்னு நான் எழுதிட்டு போயிட்டான். ஆனால் வேதத்தில் புண்டரீகமாக சிவப்பு தாமரைன்னு அர்த்தத்தில் அவன். அதனால் அப்படி சொல்கிறேன். நிறைய பணம் வேணுமா உங்களுக்கு? வேணுமா மம்மி? எனக்கு யார் வேணாங்க? எனக்கு வேணும். உங்களுக்கு வேண்டாம்? எனக்கு வேணும். எனக்கு ரொம்ப செலவு ஜாஸ்தி. எனக்கு வேணும். எவ்வளோ செலவு ஜாஸ்தி? ஏதோ புஸ்தகம் போடுறோம், அதை எழுதணும், செலவழிச்சுட்டே இருக்கும். அதனால் நிறைய செலவழித்து சம்பாரம் வரும், நிறைய உபன்யாசம் பண்ணுறது, உடம்பை கெடுத்துக்கிறது அப்படின்னு அடிக்கடி நம்ம மாத்தில் மங்களாசாசனம் பண்ணிகிட்டே இருக்கா. அது பாட்டு இருக்கணும். இப்போ இந்த செலவை கட்டுப்படுத்திட வேண்டியதானே, இதுக்கு இப்படி அல்லாடுமா? நமக்கு வேறு வழி தெரியல, அதை அடித்து பிடிச்சி வாங்க முடியும். அது உபன்யாசம் பண்ணால் கொஞ்சம் காசு கொடுப்போம், அதை வச்சு நம்ம காரியத்தை செஞ்சு போயிட்டு. இப்போது இந்த வார்த்தை புண்டரீகம்னா செந்தாமரைன்னு வேதத்தில் சொல்லியிருக்காருன்னா, நிறைய பணம் வேணுங்கிறதுக்கு ஒரு யாகம் அடிச்சு. ஸ்ரீகாமனா பணம் வேணுங்கிறவா மௌத்கம் சரும் நிர்வபே ஸ்ரீகாமனா. அதாவது பாசிப்பருப்புனால பொங்கல் பண்ணி அந்த பொங்கலை ஹோமம் பண்ணணும். இந்த மார்கழி மாதம் முழுக்க பாசிப்பருப்பு பொங்கல் பண்ணுறோமோ இல்லையோ, அதுக்கு காரணம் லக்ஷ்மிக்குரிய விரதம். பாவாயினா லக்ஷ்மியை தான் குறித்து பண்ணுறது பரகால சுவாமி வியாக்கியானம். அதனால தான் இந்த மாதம் முழுக்க எந்த கோயிலில் போனாலும் பாசி பொங்கல் தான். அதுவும் நார்த் இந்தியாவில் இந்த மாதம் முழுக்க அதை தான் சாப்பிடணும்னே சில பேர் வந்தப்போ ராஜஸ்தான்லாம் அந்த கோபிகைகள் மாதிரி. வசுந்தரா ராஜேன்னு ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் இருந்தால் ரொம்ப கெட்டிக்காரு. அவள் வந்து சென்ட்ரலில் பிஜேபி இருந்தபோது எங்கள் மினிஸ்டராக இருந்தாள். அவள் மெட்ராஸுக்கு மார்கழி மாதம் வந்தாள். அவள் பிஏ எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா அவங்கள சொல்ல சொன்னார், பொங்கல் தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினாலும் பொங்கலுக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறார், பொங்கல் தான் சாப்பிடுவா இந்த மார்கழி மாதம் சொல்லிட்டோம். சேரு ரவிஷ்யம் புஞ்சானா விரதம். அதனால் இந்த பாசிப்பருப்பு பொங்கல் லக்ஷ்மிக்கு ரொம்ப இஷ்டமான விஷயம். அதனால் பாசிப்பருப்பு ஹோமம், அந்த பொங்கலை வச்சு ஹோமம் பண்ண சொல்லியிருக்கு. அந்த ஹோமம் பண்ணுறதுக்கு மௌத்கம் சரும் நிர்வபே ஸ்ரீகாமா அப்படின்னு வேறு. அந்த ஹோமம் பண்ணும்பொழுது அக்னியை சுற்றி சாதாரணமாக 4 பக்கம் தர்ப்பம் போடுறவர் பரிஸ்தரம்னு சொல்லி 4 பக்கமும் போடணும். இதே அந்த யாகம் பண்ணி எதிராளி அழியணும்னு பண்ணான்னா அப்போ வந்து தர்ப்பத்தை போடக்கூடாது, அப்போ நாடலுக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி அபிசார யாகம் பண்ணலாம். நிகும்பியில் பண்ணானே திருச்சிக்கு அந்த மாதிரி யாகம். அது பண்ணும்பொழுது அந்த பரிஸ்தரன் இந்த தர்ப்பத்துக்கு மேலே இன்னொன்று போட சொல்லி. இப்போ லக்ஷ்மியை குறித்து பண்ணுற இந்த ஹோமத்துக்கு
அக்னிக்கு பரிஸ்தரம் என்ன பண்ணுறதுன்னா தர்மம் இல்லை இருக்கு. இதுக்கு புண்டரீகாணி பருகி மிஷி பவந்தி. புண்டரீகங்களே 4 பக்கமும் போடணும் தர்மம். புண்டரீகம் எப்படி இருந்தால் சக்கச்சவேல் இருக்கும். ஏன்னா லக்ஷ்மி தேவி சந்தாமரில் உட்காருவா. அதனால இப்போ வேதம் புண்டரீகம்னா சந்தாமர் தான் சொல்லுது. அப்புறம் நீ என்னத்துக்கு அதுக்கிட்டு அமரசிங் மட்டும் போய் உட்காந்து புண்டரீகம்னா வெண்டாமர் நீ அர்த்தம் சொல்லி அதுக்கு சிவப்பு கலர் கோட் பண்ணுறதுக்காக குரங்க கூப்பிட்டு அது பட்டக்ஸ் சொல்லுவாங்க. தேவையில்லை. ஆகையினால சூரிய கிரகணம் பட்டு மலர்ந்த செந்தாமரை போன்ற கவர்ச்சிகரமான திருக்கள் மலர்ந்து கொண்டு தாமரை எவ்வளோ கவர்ச்சியாக இருக்குமோ அப்படிப்பட்ட கவர்ச்சி, விளிர்ச்சி, அழகு எல்லாம் காந்தி எல்லாம் கூடிய திருக்கண்கள் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது என்று ராமானுஜர் சொன்னார். அர்த்தம் சூப்பராக இருந்தது. குழந்தைகளுக்கே பிடிச்சி போயிடுது, யாதவ பிரகாஷனுக்கு பிடிச்சி போயிடுது. ஆனால் அவருடைய ஈகோ நாம ஒன்று சொல்லி ஒரு பொடியை திருத்துறானாலும் அந்த எண்ணம் இருந்துருந்தது. இருந்தாலும் அர்த்தம் நல்லாயிடும். இந்த கதை தெரியுமோ இல்லையோ, ராமானுஜர் இந்த அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிச்சார்? அவதார புருஷன் இல்லை, டீனேஜில் எப்படி கண்டுபிடிச்சார்னா இந்த பாட்டை சொல்லி கண்டுபிடிச்சார். இந்த பாட்டை எப்படி சொல்லுது? இந்த பாட்டில் பங்கைய கண்ணானை பாடி முடியுது. ஆனால் ஆரம்பம் எப்படி இருக்கு? உங்கள் புழக்கடை தோட்டத்து வாழ்வில் சென்று. ராமானுஜர் என்ன பண்ணார்? ஆச்சாரியா, உனக்கு இந்த அர்த்தம் பிடிக்கலன்னு வச்சுக்கோ, இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன். அது என்ன அர்த்தம்னா, கபிகி அப்படின்னா தாமரை தண்டுக்குங்க. தண்டும் தண்ணியை ஊற்றி கேபிலரி டியூப் மாதிரி தண்ணியை ஊற்றி, அதனால் கம்பிபதி என்று தண்டுக்கு பேர். தண்டு மேலே இருக்கிற தாமரை போல பகவானுடைய கண்கள் செழுமையாயிரும் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன். கம்னா தண்ணீருக்கு பேர். தண்ணீர் இருக்கிற தாமரை. அப்பியாசம்னா உட்காந்துருக்கிற அர்த்தம். அப்பியாசம்னா ஆசனம்னு அர்த்தம். தண்ணீர் எதற்கு ஆசனமோ அது கப்பியாசம். அதில் இருக்கிற தாமரை அப்படின்னு. தண்ணீர் இருந்தால் தான் தாமரை ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் சில பேர்லாம் வீட்டில் அப்படி கங்காளம் ஒன்று வச்சு இல்லை ஜலம் கொட்டி ஒரு தாமரை வச்சுக்கிறது டிராயிங் ரொம்ப அழகாக. அது மாதிரி தண்ணீரில் தாமரை பூ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய கண்கள் அதில் தாமரை தடத்தில் உள்ள தாமரை போல, தடாகத்தில் உள்ள தாமரை போல. அதுவும் ஆழமான தடா, கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் இருக்காது. அதில் ரொம்ப ஆழமான தண்ணீரில் உள்ள தாமரை போன்ற திருக்கண்கள். இப்போ ராமானுஜன் என்ன சொல்கிற, ஆனால் அவனா தண்ணீர் கம்னா, அப்பியாசம்னா காப்பியாசம்னா வரணும். கப்பியாசம் கால் முடிச்சிருக்கு. இதில் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஐயோ அதை பற்றி கவலையில் ஆச்சாரியா. அதாவது அப்பியாசம் அப்படிங்கிற இடத்துலலாம் முதல் இல்லை ஆனாவை நான் வச்சா வச்சுக்கலாம், இல்லைன்னா எடுத்து விடலாம் அப்படின்னு பாபுரின்னு ஒரு தெரிவின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு பாண்டியிருக்காங்க. டெக்னிக்கலாக பாயிண்ட். அதனால் அப்பியாசத்தில் முதல் ஆன ட்ராப் ஆகி பியாசமாகி +பியாசம் கப்பியாசமாகி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிறைவு பண்ணாரு. இதற்கு இந்த ஐடியா எங்கேருந்து வந்து இருக்கணும்? இந்த பாட்டை சொல்லு. மங்கைய கண்ணா தோட்டத்து வாயுள் மங்கைய கண்ணா கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித குண்டரீகதள அமல ஆயத கிருஷ்ணா. ராமானுஜர் தங்க குருகுலத்தில் சொன்ன அர்த்தத்தை எல்லாரும் ஆச்சாரியன் சொன்னால் நான் மாற்றி சொன்னேன். அவர் எழுதலை. ஆனால் வேதாந்த சங்கரத்தில் பகவானை வர்ணிக்கிறச்சு எப்படி ஒரு தொடர்ந்து கம்பீராம்ப சமுத்பூத ஆழமான தண்ணீரில் உண்டான சுமரிட்டனால நல்ல புஷ்டியான தண்ணி மீது உட்கார்ந்துருக்கிற ரவிகர விகசித சூரிய கிரணத்தினால் மலர்ந்த தாமரை இதழ் போன்ற அகன்ற நீண்ட அழகான திருக்கண்களை உடையவனாக வைகுண்டத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். கம்பீராம்ப சமுத்பூத சுமரிட்டனால ரவிகர விகசித உண்டரிகதல் அமல ஆயதக்ஷணா எம்பெருமானாருடைய சூழ்ச்சி. எம்பெருமானார் இப்படி வர்ணிக்கிறார் ராமானுஜர். அந்த அர்த்தங்கள் 3 அர்த்தங்களும் அவருக்கு அந்த சின்ன வயசுல எப்படி ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. ஒரு புஸ்தகம் பார்த்தா புஸ்தகம் எழுதி அந்த அர்த்தம் திராவிட பாஷை அந்த அர்த்தம்லாம் சொல்லியிருக்காரு. இந்த 3 அர்த்தம் அவருக்கு எப்படி புலப்பட்டதுன்னா, சின்ன வயசுல திருப்பாவை சொல்லி அவர் மார்கழி மாதம் பொங்கல் சாப்பிட்டுறாரு. அதனால் நிச்சயமாக சாப்பிடுவார். திருமண தம்பிக்கு வருமானம் தான். அதனால் நிச்சயம் நடந்திருக்கும். அதனால இந்த பாசுரத்தில் வரக்கூடிய பாசுரத்தை சங்கீதமாக பாட்டு ராமானுஜர் நாகமெல்லாம் சங்கீதம். நமக்கு என்ன பார்த்தா வளர தெரியாது. அதை ஆலாபனம் பண்ணதை பார்த்துருப்பா. உடனே ஓஹோ வாவி தோட்டத்து வாவியுள் பங்கைய கண்ணானை வாவியுள் பங்கம் கம்பீராம்ப சமுத்திர. கம்பீராம்ப சமுத்திரம் தானே கடவாதிகளுடைய தாமரைன்னா தண்ணியில் இருக்கிற தாமரை. வாவியுள் தாமரை அந்த முதலடியும் கடைசி அடியும் சேர்த்தா இந்த அர்த்தம் ஸ்ட்ரைக்காரதா. அதுக்கு தான் இந்த பாட்டை அப்படி கேட்குறேன். நீ வேண்டாம் நேரம் நான் என்ன பண்ணுறேன் அப்படி ரசிக்கிறேன். அப்படி இருந்திருக்கோம்னா சொல்லி ஆக எம்பெருமானருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கலாம் இந்த பாசனம். அதனால சுடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் என்று 50 நாள் பாடின. சந்தேகமே கிடையாது.
அதுக்கப்புறம் செங்கழி நீர்னு சொன்னதுனாலேயே பண்டையும் செங்கழி நீர் அதை காமிச்சிட்டான். சூரிய கிரகணம் மட்டும் மடத்திற்கு வாயிலே இருந்து அப்படின்னு காமிச்சிட்டான். அதனால இதெல்லாம் ரசித்து தான் ராமானுஜன் ஒரு அழகாக ராமானுஜன் சொன்ன அர்த்தத்தை எல்லாம் மனசில் பதிய வைக்கிறதுக்காக தத்துவசாரங்கிற கிரந்தத்தில் நடாதுரம்பாள் இவருடைய இந்த சிம்மாசன ராமானுஜன் யாருக்கு வைக்கிறார் அவருடைய பேரன் இந்த 3 அர்த்தங்கள் ராமானுஜர் சொன்னது ரொம்ப அழகான ஸ்லோகம் சொல்லு. கபிஸ்வாதித்யா கம்பிபதி கிரணைத்யபி கபை கபிஹி பபஸ்தீத்யாம் நாதஸ்ஸ கபிரமுனாஸ்தம் யதிகதது பிரதீமக்கப்யாசம் திவசகர தேஜோ விகசிதம் ச பத்மஸ்ரீமத்வா அகணி பகவச்சக்ஷுருபமா நாளம் கபிர்பவதி கம்பிபதீதி யஸ்யாது தஸ்யாச ஆசனமுசந்தி மனீஷிணஸ்தது கப்யாசமுஜ்வலமுதார சரோபுதாரமிதம் சரோஜம் சக்ஷுர்நிதர்சனமுதீரித ஈஸ்வரஸ்யா. ரொம்ப நளிதமான ஸ்லோகம். இந்த தாமரைப்பூ கண்ணழகுக்கு எம்பெருமானார் சொன்ன அர்த்தம் 3 சொல்லி இதை தவிர வேறு 3 அர்த்தம் சொல்கிறா. குரங்கு பட்டக்ஸ் மாதிரிலாம் சொல்கிறாளே அதெல்லாம் தப்பு. ஏன் தப்புங்கிறது நல்லா விளக்கி கடைசியில் இந்த 6 அர்த்தங்களில் 3 அர்த்தம் எம்பெருமானார் ஏற்றுன்ற அர்த்தம். இந்த 3 அர்த்தங்கள் ரொம்ப வசந்த அர்த்தம். இது எம்பெருமானார் கம்பீராம்ப சபத்பூதன்ற தொடர்ல சொன்னார். இந்த 3 அர்த்தம் தான் நல்ல அர்த்தம். இது 3 சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு நான் தெரிவித்தேன். விபாகோ மயா நீர் தெரிவித்தார்னா நடாதுராழ்வாருடைய பேரன் எம்பெருமானுடைய பெருமானுடைய பேரன் நான் சொன்னப்பறம் உங்களுக்கு ஏன் சந்தேகம் யாரைன்னு சொல்லி பூர்த்தி பண்ணார் அப்படின்னு தத்துவசார ஸ்லோகங்கள் அமைகின்றன. அப்பேற்பட்ட அர்த்தங்கள் எம்பெருமானார் காட்டி கொடுக்க வழிவகுத்த பாசுரமாக இருக்கலாம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழநீர் வாயிலிருந்து ஆம்பல்வாய் கூறினான். இந்த வீட்டு பெண்களை 9வது தோழி இவ பெரிய வாயாடியா. அவள் இதுவரைக்கும் யாரும் பேசி ஜெயிச்சவாளே கிடையாது. நாக்கு பேசுறதுக்குன்னே பிறந்தவோ நாவுடையாயின்னு கூப்பிடுறாள். இந்த நாவுடைய பெண்ணை அழைத்து கொண்டு போகணும் அப்படின்னு தெரியும் அவளுக்கு. ஆனால் அவள் லேட்டாக வராங்கிறதுனால முதல்ல அவள்கிட்ட வரல. அவள்கிட்ட வந்து மாட்டின்டா அவள் தான் திருப்பா முழுக்க அவாத்துவா இருந்தால் அவன். அதனால் கடைசியில் வச்சுக்கலாம். போஸ்ட்போன் பண்ணி இன்னும் வரலன்னொடனே வந்துட்டான். அந்த உடனே சொன்னான், பெண்ணே சூரியன் உதிச்சுட்டான் இன்னுமா தூங்குத அப்படின்னு சொன்னான். உள்ளே இருக்கிற சொன்னால் சூரியன் உதிச்சுட்டான் இருக்கும். என்னது சூரியன் உதிக்கிறது இப்போ தானே நீ கிளம்பி வந்தோம் அதுக்குள்ளே உதிப்பானா? உங்கள் பரபரப்பில் எல்லாம் அப்படி தான் தெரியும். இல்லம்மா செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின தாமரைகள் மலர்ந்தன ஆம்பல்கள் கும்பி விட்டன எனவே சூரியன் உதிச்சுட்டான்னு தெரியலையா அவருக்கு அப்படின்னா. இதெல்லாம் சூரியன் உதிச்சு தான் மலரணுமா? உங்களை பற்றி தெரியாதா? நீங்களே குளத்துக்குள்ள போய் ஒரு புஷ்பமா 5 லட்சம் பேருக்கு வேற என்ன வேலை? என்னை எழுப்புறதுக்காகவே முன்னாடி எங்காத்து வாசல் இருக்கிற குளத்தில் உள்ள தாமரை பூலாம் மலர்த்திட்டு வந்துருக்கு தெரியாதவங்களை அப்படின்னா. நம்ம இப்படி சொல்லுவேனி அதுக்காக தான் சொல்கிறோம். உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இப்படி தான் இருக்கு பார்த்து. உங்கள் தோட்டத்து உங்கள் புழக்கடை தோட்டத்து உங்கள் வீட்டு பேக்கேர்டில் போய் பாருங்க. நாங்கள் போகவே முடியாது. அங்கே போய் ஒரு பார்த்துட்டோம். எங்களை யாரும் விடுவாடா இருக்கிற வாசலில் கட்டுக்காவெல்லாம் வச்சுன்னு இருக்கிறீங்க உள்ளே வர முடியுங்க. அங்கே போயிருக்குமா நாங்கள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியூ அதுவும் நடவாவி. இது மாதிரி பெண்கள் அங்கே போன குளமான எங்கள் படித்துறையாக கட்டி வச்சுருக்கா. அது டைவ் அடித்து ஸ்விம் பண்ணும். உங்கள் அதுக்காக தான் முடியும். அப்பேற்பட்ட இடத்துல கூட போய்ப்பாரு. செங்கழநீர்கள் தாமரை புஷ்பங்கள் வாய் நெகிழ்ந்து விட்டன. அல்லிப்பூகள் சூரியன் வந்து தூங்கி விட்டன. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினான். உங்களை நம்பவே முடியாது. நீங்கள் அங்கேயே தான் பண்ணுவேன் மிஸ்டீஃப் அப்படின்னு ஆகும். சரி இந்த தாமரை போ நாங்கள் தான் மலர்த்திடுவோன்னே வச்சுக்கோம். அதான் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். சாமியார்கள்லாம் நான் கை முடியுமா பாரு. சாமியாரெல்லாம் கோயிலுக்கு போயிருக்கோம். சன்னியாசிகள் போகிறாங்க. எப்படிப்பட்ட சன்னியாசிகள்னா சன்னியாசிகளுக்கெல்லாம் சிவப்பு வேஷ்டியா. சிவப்பு ஆசையின் கலர். வறுமையின் நிறம் சிவப்பு அப்படின்னு ஒரு படம் வந்து ஆசையின் நிறம் சிவப்புன்னு நம்ம சம்பிரதாயம். அதில் ஆசை எங்கள் உள்ள இல்லை வெளில தள்ளிட்டோங்கிறதுக்காக சிவப்பு வேட்டி கட்டிக்கணும். எங்களுக்கு எந்த வித ஆசையும் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறான். ஆசை எங்களுக்கு வெளியில் தள்ளிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவன் சிவப்பு வெட்டி கட்டிக்கிறான். அதனால காஷாயம் என்ன சொல்கிறது? ராகம் உள்ளே இல்லை வெளில அப்படின்னு சொல்ல. ராகம்னா 2 சிவப்பு ஆசைக்கெல்லாம் காமன் பெயர். ஆகையினால அவள் காஷாயம் கட்டிக்கிறான். அந்த காஷாயம் எப்படி பண்ணுறது? செங்கல்ல நல்லா பொடி பண்ணி அந்த வேட்டியை நினச்சி வச்சா செங்கல் பொடி கூரை. கூரைனா வேட்டி, கூரைனா புடவை வேட்டி. ட்ரெஸ்ஸுக்கு பொதுவான பெயர்.
அதனால கூரை புடவைன்னு சொல்கிறாளுன்னா அது சும்மா ஸ்லாங், கூரைனாலே போகிறது புடவை, ஸ்லேட்டு பலகை, கேட்டு வாசல் மாதிரி சொல்கிறது. அதான் சக குடும்ப சமயங்கள் மாதிரி சமாஜம். அது போட்டோம். கூரை செங்கல் பொடி நினைச்ச கூரை, காஷாய வஸ்திரதாரிகளான சன்னியாசிகள். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். அந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் பல்லு வெள்ளவெள்ளு. சன்னியாசிகளுக்கு 3 வெளுப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. வேஷ்டி தான் சிவப்பாக இருக்கணும், ஆனால் பல்லு வெள்ளவெள்ளேன்னு இருக்கணும். நம்மளுக்கு பல்லு வெள்ளை அப்புறம் தப்பு இல்லை. என்கிட்ட கிரகஸ்தர்கள் வந்து அவசியமாக கிரகஸ்த தர்மமாக பகவானுக்கு சவரித்து வெத்தலை பார்க்கணும். வெத்தலை பாக்கு 3வது வரைக்கும் ஓகே, 4வது போட்டால் தான் தகராறு. அதுதான் சாஸ்திரம் சம்மதத்தில். 3 வரைக்கும் ஓகே, வெத்தலை பாக்கு 3வது, 4th ஒன்று இது 4th டைமென்ஷன், அதுதான் கூடாது. அது பிரம்மபத்திரம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வசதி சுவாமி. எங்கேருந்து வருது தெரியுமா இந்த புகையில அப்படின்னாரு. அது என்னன்னு கேட்டேன். பஜனை பண்ணிட்டு இருந்தால் புகையில போட்டே பஜனை பண்ணார். நான் கேட்டேன், கூட்டு சுவாமி இப்படி பண்ணலாமாங்க? உங்களுக்கு தெரியுமா இது எப்படி பிரம்மபத்திரம்னு பேர் எப்படி வந்ததுன்னா, பூதனை எம்பெருமான் சம்மதிச்ச பொழுது பகவான் வாயில் கடவாயில் அந்த விஷப்பால் இருந்து அது கீழே சிந்து விட்டு அதுலேருந்து வந்த செடி இது. அதெல்லாம் பஜனை பண்ணுறவாள் அதை சாப்பிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு புராணம் சொன்னார். பிரம்மபத்திரம் ஏதோ ஒரு புராணம் சொல்லிட்டா சரி, அப்படி எங்கே இருக்குன்னு யார் தேடி இல்லைன்னு சொல்கிறது. அந்த மாதிரி 4வது ஐட்டம்னா சாஸ்திர விருத்தம். 3 வரைக்கும் ஓகே. ஏகாசி அமாவாசையா நிஷித்த தினங்கள் இல்லாத போது கிரகஸ்தர் அவசியம் பெருமாளுக்கு வெத்தலை பார்க்க சமர்ப்பிச்சு அந்த வெத்தலை பார்க்க சீரிச்சு தேவனான சீர் வைவன். அவள் வெத்தலை பார்க்க போட்டுக்கலாம். மடத்தில் வெத்தலை பார்க்க ஒட்டின்னு ஒன்று உண்டு, வெத்தலை பார்த்து வைப்பான். அந்த ஆராதகெல்லாம் வெத்தலை பார்க்க போட்டுக்கலன்னா கூட்டே வைவன். பெருமாள் பிரசாதமாக வெத்தலை பார்க்க கொடுத்தா நீ கிரகஸ்தர் போட்டு நான் தான் போட்டுக்க முடியாது, உனக்கு கொடுத்தா நீ போட்டுக்க வேண்டாமா, ஏன் இப்படி அபக்கம் பண்ணுற அப்படின்னு வயசாக அது நான் சிஸ்டம். அது மாதிரி பெரியவாள் நான் கூட ஒழுங்காக போட்டு பல் வலிச்சா கூட ஒரு இடத்துலையாவது போட்டு வந்து விட்டுருணும். ஏன்னா பகவத் பிரசாதம் நம்ம பெருமாள் இது கிரகஸ்தர். அதுக்காக பிரம்மச்சாரி போடக்கூடாது, சாமியார் போடக்கூடாது, அவளுக்கு கிடையாது. அதனால் செங்கல் பொடி கூரை அது பல் வெளுப்பாக இருக்கிறதுக்கு கேரண்டி 100%. கால்கேட்டு டூத் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது ரெடியாக பல் வெளவெளேன்னு இருக்கணும் சன்னியாசி. வெண்பல் தவத்தவர் பல்லு மட்டும் இல்லை, பூனையும் வெளுப்பாங்க. எங்கள் பொருளாக கொஞ்சம் மஞ்சள் சந்தனம் பூசிது. சன்னியாசி சந்தனம் பூசிக்க கூடாது. அப்படின்னால அவர் பூடல் மஞ்சளாக இருக்குது சான்ஸே கிடையாது. பூடல் அதே மாதிரி அவருடைய பல். 3வது ஜபப்பட்டம்னு சொல்லி அதை சுதந்திரத்தில் ஒரு ஃப்ளாக் கட்டிருக்கேன், அது வெளுப்பார். இந்த 3ஆம் வாழ்க்கை வெளுப்பார். அதை ஒன்று மட்டும் சொல்கிறேன், இது 2 இல்லஸ்ட்ரேட்டிவாக சேர்த்து அது உபலட்சணம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெண்பல் தவத்தவராய், வெண்புரி உள்ளவராய், வெண் ஜபப்படம் உள்ளவரான சன்னியாசிகள் தங்கள் திருக்கோயில் அவள் எந்த கோயிலில் கைங்கரியம் பண்ணுறாளோ சங்கிடுவா அந்த கோயிலுக்கு தரப்பதுக்கு போகிற திருக்காவலுக்கு சங்குனா சாவி அதுக்கு பெயர்னு சொல்கிறோம். சங்குன்னு சாவிக்கும் பெயர். இது சில பேர் அங்கே போய் சங்கு பூஜை திருவாரார தொடக்கமாக சங்கு உதத்துக்கு போகிறோம். 2 வச்சுக்கோங்களேன். வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவார் போதந்தார். பெரிய திருமணம் காலக்ஷேமம் சாதிச்சுருக்கார். சாதிச்சுட்டு இது எந்த சாமியாரும் விசாரித்த உடனே கடன் சாமியார் இருக்கு. கடன் வாங்கிட்டாலும் அந்த காலத்தில் கடன் திருப்பி தர முடியாத சன்னியாசம். அப்புறம் அவன் கேஸ் போட மாட்டான். சாமியாராயிட்டான், விட்டு போறடா, எல்லாத்தையும் விட்டு போயிட்டான்னு விட்டு அந்த ஊரில் சாமியார் இருந்து அடுத்த ஊரில் மறுபடியும் கிரகஸ்தராகி கொஞ்சம் கடன் வாங்கிட்டு போகிறது. அப்படி பண்ணுறவா உண்டான். அந்த மாதிரி சாமியார்கள் அவள் கூட கோயிலுக்கு போயிட்டா நீ எழுந்திருக்கையான்னு சொல்கிறான்னு அர்த்தம். அவள் என்ன பண்ணுவார், மத்தியானமாக வெத்தலை பாக்கு, சாயங்காலம் ராத்திரி நல்லா சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு எழுந்து நல்லா கஷ்டப்பட்டு அதை தேய்ச்சி கம்ப்ளீட்டாக வெள்ளேருந்து பண்ணிட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறா அர்த்தம். இன்னொருத்தர் சொன்னார், திருக்கோயிலும் போடுறது. அவெல்லாம் பெரிய கோயிலெலாம் வந்து வேலை செய்யுது. அவள் என்ன கோயில்கள் எல்லையம்மன் கோயில் அது மாதிரி இருக்கலாம் இருப்பா. திருக்கோயில்னா அந்த கோயில் நாச்சியார் சொல்லுவடா. அதனால் திருக்கோயில்னு சொல்கிறதுனால இது வந்து நல்ல வைஷ்ணவ சன்னியாசியாக வச்சுக்கணும், நம்ம சம்பிரதாய சன்னியாசியாக வச்சுக்கணும். சரி என்று போட்டும் அதனால் ஆக்ஷன் 2த்துக்கும் அர்த்தம். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் ஏன் அப்படி சொல்லியிருக்கார் ஆச்சாரியால்னா ஒரு காரணம் இருக்குது. மத்த விலாச பிரகசனம்னு சான்ஸ்கிரிட் ஒரு ட்ராமா இருக்குது. அது மகேந்திரவர்ம பல்லவன் எழுதி ராஜா வந்து அவன் ட்ராமா எழுதினான் சான்ஸ்கிரிட்டில். மாமல்லபுரத்துக்கு முதல்ல மகேந்திரபுரம், அவன் பிள்ளை தான் நரசிம்மவர்ம பல்லவன். மகேந்திரவர்ம பல்லவன் ரொம்ப நாள் ஜெயினாக இருந்தான். சமண மதத்தில் தான். சமண சாமியார்கிட்ட அவர் ரொம்ப ஈடுபாடு. அப்புறம் பல விதமாக ஈடுபட்டு அப்புறம் திருநாவுக்கரசர் மூலம் திரும்பி வந்தான்னு சொல்கிறான். அவன் என்ன பண்ணினான், அப்புறம் வேத மதத்துக்கு வந்தான். அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சுது இந்த சமண சாமியார்களுடைய அட்டூழியமெல்லாம். அதை ஒரு ட்ராமாவை போட்டான் மக்கள் திருந்தணுங்கிறதுக்காக. அதில் முதல்ல ஆரம்பிக்கிட்டு சாமியார் வருவார். சாமியாரை பார்த்து ஒருத்தன் கேட்பான், வெள்ளை இந்தியா சுவாமிகளே, நான் அதை பார்த்த சாமியார்களை பார்த்துருக்கேன்,
அவளுக்கெல்லாம் பல்லு வெளுப்பாக இருக்கும், தங்களுக்கு மட்டும் பல்லு செவந்திருக்கு, இது என்ன மர்மம்னு கேட்பான். உடனே அவர் சொல்லுவார், இல்லைடாப்பா ராத்திரி வெத்தலை பாக்கு போட்டேன்டா அதனால செவந்து போயிடுச்சு. சாமி வெத்தலை பாக்கு போடுறது உண்டான்னு கேட்டான். இல்லைன்னா சாப்பிட்றேன், நான்வெஜ்ஜெல்லாம் செரிக்க மாட்டேங்குது. சாமி நான்வெஜ் கூட சாப்பிட வேண்டாம் கேட்டான். நான்வெஜ் சாப்பிடலைன்னா ராத்திரி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு முடியலை, ட்ரிங்க்ஸ் கூட அடிப்பேடா சுவாமிகள் கேட்டான். அதே மாதிரி இல்லைன்னா அந்த பெண்களோட டான்ஸ் ஆட முடியறது இல்லை. இப்படிப்பட்ட சாமியார்களை பாருங்கள், எல்லாம் அறிமுகப்படுத்துகிறான். அந்த காலத்தில் இருந்த ப்ராப்ளம் இருக்குது, எத்தனையோ ஆனந்த சாமியார்கள் இருந்திருக்காருமா, நாளை தொடர்ந்து இருக்கா. இருந்தாலும் மக்கள் காஷாயத்தில் கவர்ச்சியில் விழறா, இது சகஜமான விஷயம் போல இருக்கு அப்படின்ட்டான். அதனால தான் அந்த அர்த்தம் சொல்லலாம்னு திருவுள்ளம் பற்றிருக்கான். இருந்தாலும் நாச்சியார் யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது, அவளுக்கு நல்லது தானே சொல்லும். அந்த மாதிரி ஜோர் முள்ளு ஒன்றுகிறத ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாளாகினால யதாவஸ்திதமான நல்ல சன்னியாசிகளே இருக்கட்டும் என்று அர்த்தம் சொல்லும். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் அப்படின்னா அவன் வாங்கியே தரக்கல, அவனை கப்சிட்டான். ஏண்டி இப்போ மட்டும் வாய் பேச மாட்டேங்கிறத? அன்னைக்கு நேற்று ராத்திரி என்ன சொன்னேன், எல்லாரும் கிளம்புறச்ச கவலையே படாதீர்கள், எல்லாரையும் நான் வந்து எழுப்பி வச்சுவேன், தலைவி நீ கவலைப்படாது, நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ, அத்தனை பேர் கொண்டு வந்துடுறேன், நான் முதல்ல வந்து எழுப்புறேன்னு. வாங் மாத்திர சாட்சி அப்படின்னு பாஷையை டிரான்ஸ்லேட் பண்ணுறார். வாய் தான் பேசிட்டு மனசு என்ன சொல்கிறோமோ கவலை இல்லை கொடுத்தேன். இப்போ ஜாலியாக நீ தூங்குற கடைசியில் நாங்கள் ஒன்று வந்து எழுப்ப வேண்டியது அடுக்குமாமா அவனுக்கு. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நங்காய் எழுந்துகிறாய். பூர்ணம் கல்யாண குணங்கள் எல்லாம் நிரம்பிய பெண்ணுக்கு நங்கை. இது வரைக்கும் நங்கைங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை, இவளுக்கு தான் பயன்படுத்துகிறான். ஒரு பெண்மணிக்கு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் நிறைஞ்ச பெண்ணுக்கு நங்கை. பொண்ணு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ஆனால் மட்டும் வாயத்திலிருந்து பேசினா அங்கே கீச்சுக்கோங்க, காதை கேட்க பிடிக்கல அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாம் இருக்குது பொண்ணுக்கு, நல்லா லட்சணமாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் குள்ளம் அப்படின்னு கூடாது. எல்லாம் நல்லா இருக்குது பொண்ணுக்கு, ஒரு காரிய துப்பு இல்லை அப்படின்னா சரிப்பட்டு வரும். அது மாதிரி எந்த குறையும் சொல்ல முடியாத பெண்மணியே நங்கை என்று சொல்லும். நம்பின்னா பூர்ணம், நங்கை என்றால் பூர்ணம். அந்த காலத்தில் நம்பி எப்படின்னா பூர்ணம் அர்த்தம். யாராவது பூர்ணனாக இருப்பாளா? வாசுதேவரை தவிர இருக்க மாட்டாள். அதெல்லாம் நம்பி என்று எம்பெருமானுக்கு தான் திருநாமம். அதான் திருநறையூர் நம்பி, திருக்குறுங்குடி நம்பி அப்படின்னு ஆழ்வார் பாடுறாரு. அந்த மாதிரி திருக்குறு நம்பி என்பது பூர்ணமாக இருக்கக்கூடிய நங்கை என்பது அவனுக்கு மேட்சிங்கான பெண்மணியை சொல்லும். இப்போ நங்காய் அப்படின்னு கூட்டா பூர்ணையே, ஏன்னா இவன்ட்ட ஒப்புக்கு போகக்கூடாது, அது நீ நிறைய குறைவற்றவள் நிறைந்த குணமம்மா அப்படின்னா. அவன் சொன்னான், ஏண்டி நான் பழுக்கலை காய்ன்னு சொல்கிறியா? நங்காய்ங்கிற என்ன இன்னும் பழுக்கலை மெச்சூரிட்டி போகாதுன்னு காய் வயிறு இவன்கிட்ட வாயை கொடுத்து தப்பிக்கிட்டு நானாதாய் தப்பையும் பண்ணிட்டு குப்புற விழுந்தெல்லாம் குழியும் பறிச்சதுன்னு இவ்வளோ நாளைக்கு தூங்கிவிட்டு நம்மளை எழுப்புறேன்னு ப்ராமிஸ் பண்ணி லெட் டவுன் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்தா இப்போ நம்மளை பார்த்து நான் காய்ன்னு சொல்கிறேன் சண்டைக்கு வரையே. நானாதாய் உனக்கு வெட்கமே கிடையாது, அதிகமாக வெட்கப்பட மாட்டேங்கிறீங்க. நான் வெட்கப்படுறதுங்கிறது பெண்களுக்கு வெட்கம் என்பது முக்கியமாக அச்சம் நாணம் பயிர்ப்பு படம்லாம் சொல்கிறாலே. நாணம் என்பது பெண்ணுக்கு ஏற்படணும். கல்யாண பொண்ணு வெட்கப்பட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போல்லாம் போய் கல்யாணம் பண்ணவங்க வெட்கப்படுதுன்னு சொல்கிறான், அதுக்கு அவன் வெட்கப்படி தெரியாமல் வளர்த்தாச்சு. அதுக்காக வெட்கப்படுறது எப்படின்னு டைரக்டர் பாலச்சந்திரகிட்ட போய் ட்ரைனிங் எடுத்து அப்படிப்பட்ட நிலைமை ஆயிடுச்சு. நானாதாய் உங்கள் ஊரில் பூசணிக்காயே காய்க்கலையான்னு கேட்டா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டான். உங்கள் ஊரில் பூசணிக்காய் காய்க்காதான்னு. பூசணிக்காய்க்கு பாட்டுக்கு என்னைய சம்பந்தம், திடீர்னு பூசணிக்காய் வந்துட்டு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டாளே அப்படின்னா. அந்த அவள் தோழிகளுக்குள்ளே பேசிக்கிச்சு. அவள் ஏஜில் கடின்னு ஒன்று உண்டு, உடனே பிரசன்னா காலேஜில். அந்த கடி எத்தனை கடி சொல்கிறோங்கிறது பிரமாதம். நிறைய கடி சொல்கிறோம், இப்போ கடிக்காது. அவள் கடி சொல்கிறோம், கரிகாயிலே எந்த கரிகாய் மழையில் நனையாது, அது மாதிரி கடி. அந்த மாதிரி கரிகாயிலே எந்த கரிகாய்க்கு வெக்கம் உண்டுன்னா பூசணிக்காய்க்கு தான். ஏன்னா அதுக்கு தான் ப்ளஷ் பண்ணும், மேலே சாம்பல் படும், வெள்ளம் வெக்கப்பம் தான் மூஞ்சி ஒழுங்கு முடியும். பூசணிக்காய்க்கு தான் வெளுப்பாக இருக்கும். அதில் பூசணிக்காயை பார்த்தாலும் வெக்கப்பட கற்றுக்க மாட்டேயான்னு சொல்கிறான். உங்கள் ஊரில் பூசணிக்காயே காய்க்காதுன்னு கேட்டான். அழகாக சொல்கிறான். அந்த பெண்களுக்கு நடுவில் பேசியிருப்பாங்க. ஆனாலாய் பாட்டில் பூசணிக்காயே நீ திடீர்னு வியாக்கியானத்தில் எங்கேருந்து பூசணிக்காய்ன்னு கேட்டால் அவளுக்குள்ள கடி சொல்லிக்கிறாள். நீ பூசணிக்காயே பார்க்கவே நினைக்கிறேன் அம்மா, அப்படி இருக்கிறதுனால வெளுக்கவே வரலையே. நானாதாய் நான் வெக்கமே இல்லாத விளாச்சே, என்னத்துக்கு எக்ஷுமோ? நீங்களாம் போயிட்டு வாங்க. நீங்கள்லாம் நாணம் அச்சம் வைப்பு மடப்பு எல்லாம் உள்ள பூர்ணைகள். நான் காய், நான் இங்கே இருக்கேன், பூசணிக்காயை கூட பார்க்காத காய், நீங்கள் போங்க அப்படின்னாரு. உடையா உன்னை விட்டு போக முடியுமாடி? நீ தான் கிருஷ்ணனை
எப்படியெல்லாம் காரணம் பண்ணணும் நீ இருந்தாலும் எங்களை மடக்கி அப்படின்னு மடக்குவாங்க. நான் உன்னை கண்டாலே பயந்து வாயே திறக்க மாட்டேன், கேட்டதை கொடுத்துருவோம். அதனால ஒன்றா ஆயிடுச்சு, உன்னை விட மாட்டோம். நான் விடையாய் அப்படி நான் விடையான்னா சாமர்த்தியம், எதை பண்ணினாலும் அதை சரி பண்ணுற நாக்கு. கம்மநாட்டு ஆழ்வார் மாதிரி, ஆனால் கம்மநாட்டு ஆழ்வார் மாதிரி அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு செய்தி சொல்லுவேன். கம்பர காலத்தில் ராஜா என்ன பண்ணினா கவிஞர்களுக்கு காசு கொடுத்துருப்பான். கவிஞர்களுக்கு மதிப்பு 18,00,000 கொடுப்பான். இப்போ நாங்களும் ஸ்லோகம் எங்களை யாரும் செய்கிறது இல்லை. ஸ்லோகம்னா மட்டும் இப்பெல்லாம் தர்க்கம் வாசிக்கிறாரா, வியாக்கரணமாக கேட்டார் படிக்குது. தர்க்கமும் தெரியாது, வியாக்கரணமும் தெரியாது. தர்க்கம் வியாக்கரணம் சொல்லிட்டு இருக்கணும். நீலகண்ட தீட்சிதர் சொன்னார், அது வேதம் என்ன பண்ணிட்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தர்க்க சிரோமணின்னு சொல்லித்தா, வியாக்கரண சிரோமணி சொல்லலையே. கவின கவின் கவி நாமும் அஸ்ரவஸ்தமம் தான் சொல்லி, எங்கேயா தார்க்கிகன்னு சொல்லித்தா, எங்கேயாவது சாப்திகன்னு சொல்லித்தா. சோதும் பிரவருத்தா சொதிசி ஸ்துதி ஈசமாக நதார்க்கிகம் நாபிஜ சாப்திகம்பா ப்ரூதே கவித்யபீக்ஷம். கவி கவின்னா வேதம் கொண்டாடு, ஆகையினால கவிதை தான் வசதி அப்படின்னு தீட்சிதர் சொன்னார். அவர் சொன்னார், போங்க அவரோட சேர்ந்து விடுறாங்க, யாரும் கம்பேர் பண்ணுறாரு. ஸ்லோகம் பண்ணினா கூட வேண்டாம் கேட்கறதுக்கு. அது ஒரு காலமாயிடுச்சு. ஸோ தெரியாத முடியாமல் ஒரு அவச்சேதம் சொல்லணும், அதுதான் சந்தோஷம். இல்லை கூட பெரிய வித்வான் அவச்சேதம் அவச்சேதம் சொல்லிட்டு சொல்ல நிறைய வாசிப்பார் போட்டு நமக்கும் புரியல, அவருக்கும் புரியல, போகல. அப்படி ஆயிடுத்து காலம் போகும். என்ன பண்ணினா இந்த கம்பர காலத்தில் கவிஞர்கள் 18,00,000 கொடுப்பான். ஒரு எழுத்துக்கு ₹1,00,000, ஒரு எழுத்துக்கு ₹1,00,000 அப்படி கவிதையில் கலெக்ட் பண்ணிலாம் கொடுப்பான். அதனால் கவிஞர்கள் பணக்காரர்கள் ஆகிடலாம். அந்த ஊரில் ஒரு ஏழை இருந்தான், அவன் ஆம்படியா சொன்னான், நீர் ஒரு கவிதை எழுதி சம்பாதிச்சுவார். கவிதை எழுதுனா ஒரு ஈஸியான, கவிதை எழுதுறதுக்கு என்ன வேணும்னு அவனுச்சுன்னா ஒரு ஓலைச்சுவடி ஒரு எழுத்தாடி இருந்தால் எழுதிடலாம். ஓலைச்சுவடி எழுத்தாடி கொடுத்தா கவிதை எழுத போனேன், போய் ராஜாட்ட வாங்கிட்டு வாங்கினேன் அப்படின்னா பரிசு. சரி கவிதை எழுதுவோம், மூடு வரணுமே, இது ரூம் போட்டு அதெல்லாம் பண்ணி முடியாது வாங்கி அதெல்லாம் மூடு வரதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ரோட்டில் பசங்க விளையாடிட்டு இருக்கு. அது மரப்பாச்சி வச்சுட்டு கல்யாணம் மரப்பாச்சி கல்யாணம் ஆனது சின்ன குழந்தை. மண்ணுண்ணி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லணும். பண்ண மண்ணுண்ணி மாப்பிள்ளைன்னு எழுதிடலாம். அவ்வளோதான் கவிதை. எங்கேருந்து அங்கேருந்து 4 வார்த்தையை சேர்க்க வேண்டியது தானே. மண்ணுண்ணி மாப்பிள்ளைன்னு போட்டான். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா அங்கே ஏதோ கோக்கூர் பாடு காவிரியே குவிரையே, மண்ணுண்ணி மாப்பிள்ளை காவிரியே குவிரையே. அதுக்கு அர்த்தம் தெரியாது, அதை எழுதினான். எழுதின அந்த பக்கமாக போனான். இன்னும் கொஞ்சம் தான் சொன்னால் தேவைன்னு ஒரு பிள்ளையார் விலாசத்தில் உள்ளாட்டான். எங்கள் குருன்னு ஒரு பெருச்சாடி ஒழுங்கு, பெருச்சாடியை பார்த்தான். எதுக்கு ஃப்ரெண்ட் வந்தான், என்னடா இங்கே பண்ணுறேன்னா கவிதை எழுதலாம் பார்க்குறேன், பெருச்சாடி ஓடுறான். உங்கள் அப்பா காலத்துக்கு இந்த கோவில் நிறைய பெருச்சாடி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போனான். உங்கள் அப்பாவே பெரிய பெருச்சாடியாக இருந்தார், என்னடா பெருசு வச்சு போயிட்டோம். உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் புரியலை. அதில் உங்கள் அப்பன் கோவில் பெருச்சாடி, மண்ணுண்ணி மாப்பிள்ளை காவிரியே புவிரையே உங்கள் அப்பன் கோயில் பெருச்சாடி அப்படின்னா எதிர்க்க ஒரு கவிஞன் வந்தான், அறவர கவிஞன். அவன்கிட்ட கேட்டான், எப்படி பாட்டு என்னடா அர்த்தம் பாட்டுக்குதான். இப்போதான்டா பாட்டு எழுதிக்க, இப்போதான் அர்த்தம் பண்ணணும். நம்ம இன்னும் பாட்டு 2 வரையாக எழுதி இன்னும் ஒரு பாட்டு தான் நல்லா இருக்கும், ஒரு ஐடியா சொன்னேன். அதான் கண்ணா பின்னா எழுதின்னு போய் அப்படி பண்ண கண்ணா பின்னா அப்படி மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரியே குளிரையே உங்களப்பன் கோவில் பெருச்சாளி கண்ணா பின்னா. அப்புறம் தென்னா மன்னா அப்படின்னு போட்டான். மன்னன்னு ஒன்று வரணும்னு தெரியுதா, தென்னா. வீட்டுக்கு வந்து தான் ஓலைச்சுடைய வீட்டில் காப்பிட்டான். அதனால தான் எதுக்கு ராஜா பேரையே காட்டுனேன், அகலங்க சோடான்னு ஆட் பண்ணிருந்தான். ராஜசபைக்கு போங்களேன் அப்படின்னு பக்கத்தில் யார்த்தையோ போய் வண்ணாங்கட்டில் போய் அவன்கிட்ட வாஷ் பண்ண போட்டிருக்கேன், ட்ரை வாஷ் போட்டு சால்வையை போட்டு ராஜசபை வாசலில் வந்து நாங்கள் கம்பீரமாக புலவர் வந்திருக்கேன் ராஜாட்ட சொல்லி காவல்காரன் உள்ளே விட்டான். ஒட்டக்கூத்தர்னு திறந்தார். அப்போ கம்பருக்கு பண்ணுறது அவர் ரொம்ப பயங்கராசான். அதனால தப்பாக பாட்டு சொன்னாங்கன்னா காதை வந்து ஒட்டா கட் பண்ணுவார். அதுக்கு ஒட்டக்கூத்தன் காதை அறுத்துடுவோம். அதுக்காக அதுக்கு பர்மிஷன் ராஜாட்ட வாங்கினான். போய் கொலை பண்ணுறாரு பேர். நல்ல வேலைக்கு ஒட்டக்கூத்தெல்லாம் நம்ம காதெல்லாம் பத்திரமா இருக்கிறேன், காது எங்கே இருக்கணும். அது தமிழ் நியூஸ் வாங்கிக்கிறவா காதெல்லாம் என்ன படிச்சு போகிற ஒட்டக்கூத்தல் கேட்குறவா காது போட்டோம். நியூஸ் வாசிக்கிறாங்க, டிவி சேனல்லாம் காதெல்லாம் முதல்ல அறுத்தே முடிச்சு போகிற ஒட்டக்கூத்தல். அவர் ஒட்டக்கூத்தல் என்ன சொன்னால், நான் வந்து பாட்டை கேட்டது கவிஞனை இன்னும் ஆச்சரியம்னா அது ஆளை பார்த்தாலே கலைஞர் முகத்தில் ஒன்றும் படித்து அது தற்கொலை தெரியுது. ஒரு சாலையை போட்டுட்டு ஓலைச்சு எடுத்து கொடுத்தாங்க. நம்ம கடுப்பாயிட்டான். அதுக்குள்ள சபையில் நிறைய புலவர் இருக்கா. சரி ஒரு கவிதையை வாசிக்கிட்டான். அவன் என்ன பண்ணால் உடனே கவிதையை வாசிச்சுட்டான். சேர்ந்த கம்பீரமா மண்ணுண்ணி மாப்பிள்ளை கவிதையே குவிரையே உங்கள் அப்பன் கோவில் பெருச்சாளி மன்னா கண்ணா பின்னா மன்னா தென்னா அகலங்க சோழா குப்னு சபை சிரிச்சு.
நம்ம பாட்டை பார்த்துலாம் சிரிக்கிறாளுன்னு உங்களுக்கு ஆடி போயிட்டான். பார்த்தா கொட்டர் கண்ணில் கனல் பொங்கல். வாய் தமிழ் முறையாக கற்காம எத்தையோ எழுதி வந்து பாட்டு சேவையில் வாசிக்கிறேன். என்ன அர்த்தம்னா அவருக்கு சத்த நாடி நடுங்கி போயிருக்கிறதுக்கு அழுக உணர்வு. சபையும் அவன் படுற அவஸ்தையும் கம்பேர் பண்ணுறான். நான் உடையாய் படித்தது எதுக்கு? அதை தப்பாக சொன்னாலும் அதை சரி பண்ணுறதுக்கு அதை பயன்படுது. அது சரியாக சொல்ல தப்பு சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு கம்பருடைய கொட்டக்கூட்டத்துக்கு நேர்மாற. அதான் கொட்டக்கூட்டரை பார்த்து பெரியவரே, அவன் பாட்டு நமக்கு புரியலை, அதுக்காக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நல்லா தான் எழுதிருக்கான். அதுக்காக நாம் அவனே அழகாக அவன் நம்மளாம் சேர்ந்து கத்தினா அவன் மாட்டினோட புதுப்புறது ரொம்ப அழகாக இயற்கையான கவிதையாக எழுதியிருக்கான். அர்த்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன இது நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேடு போலேங்க. சரிண்ணா, கவிஞரை பார்த்தா நீ உட்காரு, நீ ரொம்ப டென்ஷன் இருக்கு, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறத உனக்கு மறுக்கவே வேண்டாம், கேட்குவாரு சரியா இருக்கும் அப்படின்னு கவிஞர் உட்காண்டார். உடனே அவன் சொன்னான், இந்த பாருங்க மண்ணுண்ணி அப்படின்னு ராஜாவை சொல்கிறான். மண்ணை சாப்பிட்டவன் யார்? மண் உண்ணினா மண்ணை சாப்பிட்றவன். மண்ணை சாப்பிட்டவன் சிவன் நாராயணன். நாராயணனை போல தாங்கள் இருக்கு. மண்ணுண்ணி நெய்யு மண் நெய்யு உன் மருந்தோ மாயோனேன்னு ஆழ்வார் கேட்குறாரு. அதில் மண் சாப்பிட்டவன் பகவான். அந்த மண் சாப்பிட்ட நாராயணனை போல தாங்கள் லோகத்தை ரட்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறான். மண்ணுண்ணி பார்த்தா எப்படியோ சமாளிக்க பார்க்குறான். நினச்சிட்டு ரோட்டை போகிறார். மாப்பிள்ளையில் மாட்டிக்க போகிறான். ராஜா யாருக்கு மாப்பிள்ளை? மாப்பிள்ளை என்ன பண்ணுறதுங்க? ஐயோ, மான்னா லக்ஷ்மி, லக்ஷ்மியின் பிள்ளை மாப்பிள்ளை. மன்மதனை போல சுந்தரமாக இருக்கார் ராஜா. மண்ணுண்ணி மாப்பிள்ளை என்ன புலவரை இப்படி தான் எழுதிக்கிறான்னா, அவர் அப்படி தான் எழுதியிருக்காரு. நீங்கள் அவர் ஏன் பயப்படுத்துறேன்? என்ன புலவர் அப்படி தான் எழுதிக்கிறான். ஆமான்னு ஒன்று பார்த்தா ஒருத்தர் தான் சப்போர்ட் நமக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆமாம் ரெண்டுமே அவன் கொடுப்பான். ஆமாம் அப்படி தான் எழுதினேன். சரி போ, மண்ணுண்ணி மாப்பிள்ளை அது வரைக்கும் சரி. காவிரையே குவிரையே என்ன பண்ணுறான்? கான்னா சோலை, நந்தனவனம், நந்தனவனத்துக்கு இறை இந்திரன், இந்திரனை போல தாங்கள் இருக்கு. காவிரையே கூவிரையே, கூன்னா பூமிக்கு பேர். முகுந்தன் சொல்கிறாரு. முகுந்தன் மூ முக்தி கூ பூ ரெண்டுக்கே சுகம் கொடுக்குறவர்னு. கூன்னா பூமிக்கு பேர். கூவிரையே பூமி ஆளக்கூடிய ராஜா. அது தப்பதற்கே சந்தேகம் கொடுத்துருக்கேன். நிஜமாக பாட்டி என்ன எழுதி கொடுத்துருந்தா தான் எழுதிருக்காங்க. அப்புறம் உங்களப்பன் கோவில் பெருச்சாடி என்ன பண்ணுறது? மகாராஜா உங்களப்பன் பெரிய தலைவராக இருந்தார். வில் யுத்தத்தில் பெருச்சாடி பெரிய சிம்மம் போல இருந்தார். பெரிய ஆடின்னு வரணும், பெருச்சாடின்னு எப்படி வரணும்? உங்களை மயக்கிறதுக்காக கவிஞர் அப்படி பாடியிருக்கார். கொச்சை வார்த்தைகளை போட்டு வேற அர்த்தமும் நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தை புரிஞ்சுக்கிறதா போட்டு அப்படி தானே போட்டிருந்தேன். ஆமாம் அப்படின்னா உங்களப்பன் கோவில் பெருச்சாடி. எனக்கே ஞாபகம் 69 அனுபவிச்சோட முத்தமிழ் சுவாமி ஏற்றுக்கல. இப்படி சரியில்லைன்னா டிடி சுவாமி ஏற்றுக்கல. ஆண்டவன் சாஸ்திரம் நடக்கிறது மன்னாருக்குல மதுராந்தகன் சுவாமி இல்லை. அது முதலாவது சுவாமி இப்பொழுது எக்ஸாமின் யார் பண்ணுறா, யார் பரீட்சை கொடுக்குறோம் அவன் சைடு தான் பேசுவோம். அவன் இல்லை அவன் இப்படி தான் சொல்கிறான், சரியாக தான் சொல்கிறான் சார். என்ன சரியாக சொல்கிறான்னு டிடி தாஸ் கேட்டேன். இப்படி தான் சொல்கிறான். உடனே சுவாமி கிட்ட இப்படி தான் சொல்கிறியான்னு கேட்குறேன். ஆமாம். அப்புறம் ரொம்ப எதுக்கு அப்புறம் பார்த்து எனக்கு ரெண்டும் புரியலை. இவரை கேட்டாலும் அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தவர் சுவாமி அப்புறம் என்னடா விஷயம்னா ஏன்டா இப்படி சொன்னேன். அப்புறம் கேட்ட சுவாமி சார் இப்படி சொல்லக்கூடாது, நான் தான் அவள் கேட்டிருக்கா. இருந்தாலும் அவளால் அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. நான் கொண்டு போயிட்டேன், பரிஷ்கரித்து கொண்டு போயிட்டேன் சாமி. உடனே பார்த்தாரு. உடனே ஆண்டவர் சாட்சி சில பேர்கிட்ட முதலாவது சார் எப்பார கருணை அவளை ஒன்றும் இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அப்படி தான் சொன்னையான்னு கேட்டிருக்கேன் சாமி. அப்படியே தான் சரி அப்படி தான் சொன்னேன். என்ன சொன்னேன்னு எனக்கும் தெரியாது. அப்படியே முதல்ல முடிச்சிடும், வெளில வந்துடணும். அப்புறமா அந்த மாதிரி அவர் ரொம்ப சுவாமிகள் சந்தோஷம். புத்தகம் சார் சிரிச்சுட்டு அவர் எப்படி சமாளிச்சுட்டாங்க. அவரும் அப்படியே சொன்னார். இதேன்னு சொன்னாலும் அப்புறம் என்ன பண்ணுறது சுவாமி? அதுக்கு சாமர்த்தியமாக அப்படி தான் சொன்னேன்னு ஒத்துருட்டாங்க. தெரியும். மன்ன கூவிரையே காவிரி மண்ணு உங்களப்பன் கோவில் பெருச்சாடி. பெரியாடின்றது பெருச்சாடி கொச்சையா ஜனங்கள் வழக்கில் நடுவில் கவிதையில் போடுற வழக்கம் அப்படி போட்டீங்க. அதனால தப்பு ஒன்று புரியும் அப்படின்னு இதெல்லாம் சரி. கண்ணா பின்னால் நிச்சயம் மாட்டிக்க போகிறேன். கண்ணா பின்னால் எழுதி வந்திருக்கேன். நீ என்ன பண்ண? கண்ணா கண்ணான்னா கர்ணனை போல கொடையாடி. கண்ணன்னு பேர். கண்ணன்னு 2 ஈனா போட்டால் துரியோதனன் ஃப்ரெண்டு. கண்ணான்னு 3 ஈனா போட்டால் அர்ஜுனன் ஃப்ரெண்டு. அதை பார்த்துக்க வேண்டிய தமிழ் அப்படி வச்சுருக்கா. கண்ணா பின்னா அதுக்கு என்ன பண்ணான்? கண்ணனுடைய தம்பி திறம்புகிறான். அவரை போல திறமை பண்ணு. பெண்ணாமன்னா அகலகராயா. இந்த பாட்டில் என்ன குறை இருக்குது? நமக்கு ரசிக்க தெரியலன்னா அதுக்காக கவிஞரை போட்டு டீஸ் பண்ணுறதா? புதுசாக ஒருத்தர் தான் என்கரேஜ் பண்ணேன் அப்படின்னா பண்ண. மகாராஜா 8 வருஷம் கொடுத்தான். கொடுக்கணுன்னு ஒட்டப்பொருத்தர் பார்த்தாரு. கம்பா இப்படி பண்ணலாமான்னா நல்லா பாடிக்கலாம், நேற்றுக்கு வருத்தப்படுறது இல்லைன்னா தான். அப்புறம் கவிஞரே ஆற்றுக்கு படித்து நானும் கூட வரேன், உங்கள் கொண்டை விடணும் அப்படின்ட்டான்.
நம்பர் போட போனார். இனிமேல் பாட்டுக்கிட்டு எழுதாரு. பொழைச்சேன், காசு படிச்சு இந்த பணத்தை வச்சுட்டு சௌக்கியமாயிடுச்சு. அந்த பாட்டு எழுதணும் ஆசையாக இருந்தால் தினம் என்கிட்ட வந்து படி சொல்லிட்டேன் அப்படின்னு விட்டாரு. அப்பேற்பட்ட நாவுடையாய் நாங்கள் கிருஷ்ணகிட்ட உழைனா கூட அதை சரி பண்ணி கொடுத்துருவேன். உடனே அவனை கண்ட உடனே எங்களுக்கு வாய் இழாது எத்தையாவது சொல்லி தருப்போம். அவன் உடனே கிண்டல் பண்ணுவான். நீ என்ன பண்ண உடனே கம்பர் மாட்டி காப்பாற்றுவோம். நாவுடைய அதுதான் நீ வேறு அழிச்சு போகிறோம். நங்காய் எழுந்திராய் நானாகாய் நாவுடையாய். ஆனால் உண்மா உன்னுடைய நாக்கை நீ எதுக்கு பயன்படுத்துகிற? மிஸ்யூஸ் பண்ணாது. எங்களை விரட்டுறதையும் எங்களை மடக்கிறதையும் காயின்னு சொல்லலாமா கனி அப்படிலாம் கேட்காது. நாக்குன்னு இருந்தால் அது எதுக்கு பயன்படுத்தணும்? சங்கொடு சக்கரம் என்னும் தடக்கையன், சங்கு சக்கரத்தை எழுந்தக்கூடிய அகன்ற திருக்கைகள். தடக்கையன், கையும் அகலம் கண்ணும் அகலமா. தடக்கையன், சில பேருக்கு கைதான் நீளம், கண்ணு நீளமாக இருக்காது. இது கையும் அகலம் கண்ணும் அகலம். அதாவது சங்கொடு சக்கரமே என்னும் தடக்கையன், பங்கைய கண்ணானை. பங்கைய கண்ணனே இல்லை, பங்கைய கண்ணானை. கண் எவ்வளோ நீளமோ அவ்வளோ நீளம் வார்த்தை வரணும். பங்கைய கண்ணானை பாடு, அவனை பாட வேண்டும் சொன்னால் இதை வந்துட்டேன்னு அழகாக அவளுக்கு பாடு. இந்த கோட்டி பாடிண்டே அங்கிருந்து கிளம்பிட்டு சங்கொடு சக்கரமே என்னும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடிக்கொண்டே யாருடி பாக்கின்னு தேடிட்டு அடுத்த ஃபைனல் தோழி வீட்டுக்கு போகிறா. பாட்டு பாடிட்டே போகிறா. அப்படி இந்த பாசத்துடைய அமைப்பாக ரசிப்பது உங்கள் படக்கடை தோட்டத்து வாது செங்கடி வாழ்கின்ற ஆம்பல் வாய் கூவிலகான் செங்கல் கொடை கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தா எங்களை எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுகிறாய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேன் துந்தடக்கையன் பாவாய். எந்த ஆழ்வார் பாசுரம் அப்படின்னா பாசுரம் பார்த்தாலே தெரியலையா? கண்ணானை பாடு கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவோய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு பெருமாளுடைய கண்ணழகை பார்த்து ரசித்த திருப்பாணாழ்வாரை எழுப்புவது போல பாசுர அமைப்பு. திருப்பாணாழ்வார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவர் நாணாதாய். அவர் தான் நாணாதவர், வெக்கப்படாது, வெக்கப்படாதவர். லோகசாரங்கள் தோல்ல வந்தார்கள். பெருமாள் முன்னாடி நிற்கிறார். பெருமாளை பார்த்து பாடுறார். மதம் ஆதி பிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன். பாகவதர்களுக்கு என்னை தாசனாக பண்ணின பெருமாள். பாகவதர்களுக்கு தாசனா ஒரு பெரிய ரிஷி தோல்ல ஏறி வந்துவிட்டு பாகவத தாசன் தான் நியாயமா? முழு பூசிங்க சோத்துல பறிக்கிற லோகசாரங்கர் என்கிற அடியார். அவர் தோல்ல இவர் வரார். அவர் என்ன பண்ணார்? எம்பெருமான் சொன்னால் திருப்பாணாழ்வாரை தோல் அழிச்சுவான்னு சொல்லித்தான் அவர்கிட்ட. அவர் வந்தார். திருப்பாணாழ்வார் கோயிலுக்கு வர முடியாத ஹரிஜன்ற குரூப்பில் இருக்கார். அவர் பெருமாளவனை வர சொல்லிட்டார். என் தோளில் எழுதுள்ளப்படுது வர சொல்லியிருக்கார். அதனால தோளில் வரணும்னு சொல்கிறார். இவர் ஓடினார். உம்ம தோளில் ஏறுவேனா? அது வேறு. அப்போ எந்த பாவம் பண்ணி இப்படி சண்டாளனா வந்து பிறந்தேனோ. உம்ம பிராமணத்தவர் பெரிய ரிஷி பகவான் ரங்கநாதனுக்கு திருவாராயணம் பண்ணுறவர். உம்ம தோளில் நான் ஏறி வரதா? உள்ளே வரதே தப்பு, உம்ம தோளில் ஏறி வருது அடுத்த தப்பு. தப்புக்கு மேலே தப்பு. நான் பண்ண தயாராக இல்லை, நான் போகிறேன்னு ஓடினேன். அவரை துரத்துறார். நீ வரலன்னா பிராயோகிக சிறப்பை ஏறணும் என் தோளில், பெருமாள் நியமனம் ஒன்று அழிச்சுணும் அப்படின்ட்டு. பகவானே சொன்ன பிறகு சட்டங்கிட்டலாம் யார் யார் பேசுறது? நீ வா அப்படின்னு. கடைசியில் நான் ஒரு வழியாக புத்தி தோன்றி தோளில் ஏறின்னு வந்தேன். அவர் சொன்னதை கேட்டேன். அந்த புத்தியை கொடுத்து அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் மறுத்தா நான் அபச்சாரப்பட்டுருவேன். அப்படி பாகவதற்கு அவர் இஷ்டப்படி செய்யணும். கால் வலிக்கிறதுலாம் கொஞ்சம் காலம் பிடிச்சின்னு ஆச்சாரியன் சொன்னார் படுத்துட்டு. ஆச்சாரியன் காலம் வலிக்கிறதா மாட்டேன்ட்டு போயிட்டான். பிடிக்காது, அப்படியே போயிடும். பிடிச்சு விட்டு முடியும். அந்த சமயத்தில் போய் பார்த்தா நடக்குமா? அதெல்லாம் அவசியமாக செய்ய வேண்டிய காரியம். பாகவத தாசி அவர் சொன்ன வார்த்தையை கேட்குற புத்தியை கொடுத்தான்னார். ஆகையினால்தான் நானாதாய் அந்த வரலாறு சொல்கிறார். இல்லை நான் என்கிற தமிழ் வார்த்தைக்கு ரொம்ப அழகான அர்த்தம். நாணம்னா வெட்கம்னு அர்த்தம், நான்னா அகங்காரம்னு அர்த்தம். ரொம்ப நுட்பமான வார்த்தை தமிழில். அதை சுவாமி தேசியன் பயன்படுத்தார். நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உலகென்று நாடுவோம். எங்கே பண்ணுறார்? இந்த அமல்நாதிபிரான் வியாக்கியானம் எழுதுகிறார் சுவாமி தேசியன். முனிவாகன போகும் பெரிய அற்புதமான வியாக்கியானம். தமிழ் முழு பிரபந்தத்துக்கு சுவாமி தேசியன் வியாக்கியானம் கிடைக்கிறது தான். அந்த அமல்நாதிபிரான் வியாக்கியானத்தை பூர்த்தி பண்ணி ஒரு பாசுரம் அருளி செய்கிறார். இது எப்படி? நான் காண்பனவும் உரைப்பனவும் கண்ணனையன்றி மற்றொன்றில்லாத கடிய காதல் பாண்பெருமாள். அப்படி எம்பெருமானையே பார்த்த பாண்பெருமாள் இருக்காரே திருப்பாணாழ்வார். அவர் அருளி செய்த 10 பாசுரமும் பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம். வேதத்தினுடைய அர்த்தம் நாம் கம்பீரமாக சொல்கிறோம்.
சொல்லும் பொழுது நாங்கள் எப்பேற்பட்டவா சொல்கிறோம்னா அகங்காரம் இல்லாத நாங்கள் சொல்கிறோம். நான் பெரியோம் அல்லோம், நான்னால பெரியவன் நினைக்காத நாம் சொல்கிறோம். யாரோ ஒரு வித்வான் நினச்சின்னு ஒருத்தர் பெரியவர் பண்ணார். இந்த பாட்டை அர்த்தம் எழுதி நாம் பெரியோம் அல்லோம் நினச்சிட்டார். நாம் பெரியோம் அல்லோம் தேசியம் சாய்ச்சிருக்கார், வினயம் எழுதிட்டார். நான் ரங்கராச்சாரியர்கள் பண்ணணும். அது அவர் எழுதினார் உடனே. ஏன்னாப்பா தேசியன் பாட்டை போட்டு போய் கொலை பண்ணுறேன் படுவாய் பண்ணிட்டா. நான் பெரியோம் அல்லோம், நாம் இன்னொரு நாம் இருக்குது, அந்த நாம் என்ன பண்ணுறது? அதில் நான்கிறது அகங்காரம். அகங்காரத்தில் பெரியவர்களாக வச்சுக்க மாட்டோம் சாய்ச்சிருக்கார் அப்படின்னு அவர் எழுதினார். அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும்? ஓகேன்னா ஒத்துக்கணும், உண்மையை சொன்னால் என்ன பண்ண முடியும்? நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உலர் என்று நாடுவோமே. அகங்காரத்தினால எங்களை பெரியவான்னு நினச்சிக்க மாட்டோம் அப்படின்னு சாய்ச்சாரு. இந்த ஆழ்வாருக்கு அகங்காரம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா 10 பாட்டு பாடினார். கடைசியில் திருப்பாணன் பாடிய பாட்டுன்னு ஒன்று வச்சு சாம்பிள் போட்டோம். சுவாமி தேசியனும் சாதிக்கிறார், பகவானோட ஒன்றரை கலந்த அனுபவத்தில் பாடின தன்னையும் மறந்தார். இல்லைன்னா பாருங்க 10 பாட்டு தான் பாடினார் மதுரைக்கு ஆழ்வார். மதுரைக்கு சொன்னா சொல்லிட்டார், மதுரைக்கு சொன்ன சொல் நம்புவா 60 வைகுண்டம் விட்டார். தொண்டர் இப்படியாக இளைய புனித துளவ தொண்டாய தொல்சி தொண்டர் அடிப்படை இளைய புனிதவியன்னு சொல்லிட்டா கூட பாடினவன் தொண்டர் எப்படி விட்டார். நம்ம பெரிய ஆழ்வார் கேட்க வேண்டாம். நம்ம ஆழ்வார் தொட்டா செலவோகம் சொல்லாமல் திருவாய்மொழி பிடிக்க மாட்டேங்கிறார். திருமங்கை ஆழ்வார் பார்த்தா பயமா இருக்கு. அவரை பாடிக்கிறாரு, பெருமாளை பாடுறாரு, சந்தேகமாச்சு. இப்படி எல்லாம் அவா டைட்டில் போட்டுக்கிறார். இவர் தன்னை தவிர ஒன்றும் சொல்லலை. ஆகையினால் இந்த ஆழ்வார் தான் கொஞ்சம் கூட அகங்காரப்படாதவர், நானாதாய் என்று அர்த்தமும் சொல்லலாம். நாவுடையாய், நாக்கான பெருமாளை தான் பாடணும் பாடினார். அது மட்டுமல்ல, இந்த பெருமாளை நாவுடையாய்னு சொல்றாரு. சங்கடு சக்கரம் என்னும் கடற்கையில பாடினார் ஆய்வார். ஏன் பாடல? கையினார் சுதி சங்கரலாடியாரும் பாடிட்டாரு. சங்கு சக்கரமுடைய பகவானை பாடிட்டு. உனக்கு இதே சந்தேகங்கள் வந்ததுன்னா ரங்கநாதன் சங்கில வந்து தானே பாடினார். ரங்கநாதனை அரங்க தரவணையானத்தான பாடினார். அரவணையான பெருமாளுக்கு சங்கு சக்கரம் கிடையாது. ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்காரு, அவர் சங்கு சக்கரம் 2 கை தான். சரியா? ஞாபகம் இருக்கா? பார்த்து யோசிச்சு பாருங்க. மூலவருக்கு 2 கை தான், பெரிய பெருமாளுக்கு 2 கை தான். நம்பெருமாள் சொல்றது தான் சங்கு சக்கரம். ஆழ்வார் யாரை பாடினார்? அரவணையானத்தானே பாடினார். நம்பெருமாளை பாட்டு உற்சவரை பாடல. பாட்டு முழுக்க படுத்துன்ற பிறகு அரவணை அரங்கர் தரவணையான்னு பாடுறார். அரவணையானுக்கு சங்க சக்கரம் இல்லாத போது ஆழ்வார் எப்படி சங்க சக்கரத்தை தான் பாடினார். ஒரு அதாவது சுவாமி படுத்துட்டு இருந்தா சங்க சக்கரத்தை கட்டி வச்சுட்டார், பழைய காலத்துல ஞாபகத்தில் பாடுறார் அப்படின்னு சொல்லணும். இல்லை ஆழ்வாருக்கு சங்க சக்கரத்தோட சேவை சாய்ச்சார் சொல்லணும். இதெல்லாம் இதுக்கு ஆழ்வாருக்கு சேவை சாய்ச்சி நம்மளுக்கு மட்டும் மறைச்சி வைப்பாங்க. அதோடு இருக்கக்கூடாது. அவர் 2 கையோடு படுத்துருக்கிற வாழ்க்கை சங்க சக்கரம் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் அதிகா இல்லையான்னு கேள்வி. சுவாமி தேசியம் ரொம்ப அழகாக வேலை அவர் தான் பண்ண முடியும் சொன்னார். வைத்தியக்காரா பெரிய பெருமாளுக்கையிலேயும் சங்கு சக்கரம் உண்டு. சங்கு சக்கரம் உண்டா? புதுசாக சொல்ற 2 கையோடு தான் படுத்துருக்கு. என்னடாப்பா, அவர் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கு. பெரிய சக்கரவர்த்தியே கையில் சங்கு சக்கர ரேகை. பொன்னியின் செல்வர் ராஜன் அருள்மொழித்து அவருக்கு சங்கு சக்கர ரேகை இருந்ததே கதை எழுதியே இருப்பார். கல்கி உத்தம புருஷனுக்கு கையில் சங்கு சக்கர ரேகை. நமக்கு இருக்காது. நாமெல்லாம் ஸ்கூலில் படிக்கிறதே பசங்கள்லாம் சொல்லும். இதெல்லாம் எத்தனை கோடி இருக்கோ அத்தனை பிள்ளை, எத்தனை கோடி இருக்கோ அத்தனை மனைவி, அறிவு உனக்கு 7 எனக்கு 4 3 அந்த மாதிரி ரேகை பார்க்குற கேஸா. பெருமாளுடைய கைனா அதில் சங்கு சக்கர ரேகா ரதாங்க சரசீருக சங்க சக்கர க்ஷேமங்கரே திரிஜகதாம் அப்படின்னு போஜராஜன் ரேகாரதாங்க சரசீருக சங்க சக்கரே சின்ன சங்கம் சக்கரம் இதெல்லாம் பெருமாளுடைய கையில் இருக்கும். அந்த ரேகை கூட ஆழ்வார் சேவிச்சு பாடினார். ஆகையினால சங்கர் சக்கர ரேகையெல்லாம் கையினால் சங்கரால் ஆழ்வார். தேசிய வியாக்கியானம் மன்னாதிபரான வியாக்கியானம். முன்வாகன போக அற்புதமான முன்வாகன போக மட்டும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா 1996 டெல்லியில் தேசிய திருநட்சத்திரம் வைகுண்டநாதன் சன்னதியில் கொண்டாடுவான். அவள் எப்பொழுதும் ஐப்பசி சிரவணம் தான், புரட்டாசி சிரவணம். அங்கே பெருமாள் ஸ்ரீனிவாசன் பக்கத்தில் இருக்கிற மோட்சம். அதை முடிஞ்சுன்னா அவள் ஐப்பசி ஸ்ரவணத்தில் முடிகிற மாதிரி அந்த சமயத்தில் சீனிவாசனத்தில் பண்ணுவாள். வைகுண்டநாதன் ஸ்ரவணத்தில் ஆரம்பித்து பண்ணுவோம். அப்படி உற்சவம் வச்சு ஆரம்பித்து பண்ணுறச்சே 10 நாள் உபன்யாசம் வைக்கணும். அப்படின்னா அடியே இருந்தால் டெல்லியில் நார்மலாக இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து யாராவது வர வைப்பான். அவன் திருப்பூர் ஸ்ரீமுஷ்ணாண்ட கருணாகர் அங்கே இருந்துச்சு, அவரே சொல்லட்டும் இங்கேருந்து ஒருத்தர் வரப்பான், அப்படியே அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் நான் ரமநாயபுரம் சோழபுரம் போட்டான். அதுக்கெல்லாம் ஆண்டவனே ரிஷிகேஷன் எடுத்து திரும்பி வந்துட்டார். அதெல்லாம் ஆண்டவனே சாதிக்க கொடுத்தான். சரி நானும் பிரார்த்தித்தேன். எல்லாம் வேண்டாம், தேவரை தானே போட்டுருக்கு, நீரே சொல்லணும், நானும் கேட்குறேன் சார். அதே மாதிரி உபன்யாசி எழுதுற முதல்ல 2 வார்த்தை சாதிக்கணும்னே அன்றைக்கி என்ன பாட்டு சொல்லணும்னு சொல்கிறதோ அதுக்கு சுருக்கமாக சூத்திர மாதிரி சாதிப்பேன்.
மீதியை கேளுங்க. உட்காந்து மொத்தத்தையும் கேட்டோம். 3 நாள் ஆச்சு. ஜனங்கள் வந்துட்டுருக்கா. கொஞ்சம் கூட வர நிறைய இன்னும் வரணும்னு எண்ணம். அவர் சாய்ச்சார். நன்னா சொல்கிறாரே, வரப்படாத நீங்கள்லாம். நானும் உட்காந்து கேட்குறேன் அப்படின்னு சாய்ச்சார். நான் உட்காந்து கேட்குறேன். அவன் பிக்ஷாசாதிகள் சொல்கிறான், நீ பாட்டுக்கு வந்து பலாரத்தை மட்டும் படுத்துக்க வேண்டியதான் தொடங்கிட்டு வருது அப்படின்னா. ஏண்டா பாட்டி நன்னா சொல்கிறேன், நீனும் கேட்டானா என்னையும் கேட்க விட மாட்டேன் அப்படின்னா. முழுக்க 10 நாள் இருந்து திருச்சி சார். அது முன்வாகனம் போக கேசட் கூட யாரோ ஓட்டு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் மாந்தனாரான வாங்கியிருக்காரு. இப்போ போடணும் டிவிடியாக போடணும். அது முனிவாகனம் போக முழுக்க அனுப்பிடுச்சு. அது பேசிக்கல் வியாக்கியானம். இப்போ என்ன கருத்து, இப்போ மனசில் வேண்ட விஷயம், நானாதாய் சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே நீ பாடின மாதிரி ரேகை கூட மிஸ் பண்ணாத பாடணும் பெருமாள். அதுதான் தாற்பயம். பெருமாள் கையில் ரேகையை கூட பார்த்து அனுபவிச்சிருக்காரு. நம்மளுக்கு பெருமாள் செய்து என்ன வேட்டி கட்டாலும் சொல்ல தெரியும். சில மாமிகள் வேணால் சொல்லுவாங்க, பதக்கம் நல்லா இருக்குது ஆத்துக்காரத்தில் பார்த்து நம்ம பண்ணி போட்டுக்கணும்னா பார்த்துட்டு ஆறாம் ஒருத்தர் உள்ளிச்சு பாப்பாடா. அந்த மாதிரி எம்பெருமானே அனுபவிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கும் கொடுக்கணும்னு தொண்டரடி திருப்பாணாழ்வாரை மனதில் நினைச்சு பாடுறா அப்படின்னு பாருங்க. உங்கள் குடக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் வாய் புகிரான் செங்கல் பொழிகூலை வழிபடுத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகின்றார். லோகசாரங்கள் தான் அது சொல்றதுன்னு சொல்றான். தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் விழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். அடியார்க்கனை ஆட்படுத்துகிறது வாய் பேசும். ஆனால் தோல் இருக்காது. வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். நங்காய் இருக்கு திரித்தோம். இவன் தேசிகன் வந்து அன்றைக்கே சொன்னேன், ஆழ்வார்களில் நாயிகா பாவத்தில் பாடின ஆழ்வார்களில் திருப்பாணாழ்வாரும் நாயிகா பாவத்தில் பாடினார். சுவாமி தேசிக வியாக்கியானத்தை சாதிக்கிறார். திருவுள்ள அதுதான் சேவல்வன் பிரியா பெடை போல இருந்தோம்னு சொல்றது. குறவை கோத்த பெருமாளோடு இருப்போம்னு திருப்பாணாழ்வாரையும் ஒரு நாயகியா பாவத்தில் பாடியிருக்கார் தேசியம் திருவுள்ளங்கிறார். அதுக்காக அங்கா எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமே தடக்கையன் மகைய கண்ணானை பாடேரோவரன்பாவாய் கமலபுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே காரார் நடந்துழாய் காணத் அவதரித்தாள் வாழியே மலமாம் திருவாடி புற துதித்தாள் வாழியே விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த விலங்கிழையாள் வாழியே அமல திருப்பாவையார் அளித்தாள் வாழியே ஆக 105 அருள்வாழ் வாழியே அமுதனா மரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே ஆண்டாள் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே பித்ரே பிரம்மோபதேற்றேமே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீஹயே நமः. ஏஷ வை க்ளுப்தோ நாம யஜ்ஞः கல்பதே வை தத்ர பிரஜாभ्यो யோகக்ஷேமः யத்ர ஹிதேன யஜ்ஞேன யஜந்தே. ஹரி ஓம். என்ன பிரசன்னா, எத்தனை பேர் நான் கேட்டு சொல்ல போறேன்? சுருட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சகோதரனே வரணும் ஒத்துட்டாரா? மற்ற வரல ஃப்ரெண்ட்ஸ் சகோதரனே ஒத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துறாரு. ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா. நாளைக்கு எல்லாரும் ஆயிடுச்சுன்னா அவங்க மாமி நோட்டெல்லாம் ஆயிடுச்சு வந்துடுவோம். நாளைக்கு மாட்ட வேண்டியது. நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். இன்றைக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கே வர மாட்டேன். இன்னொரு சிக்கல் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைக்கு போக முடியாதுக்கான்னு வேற பார்த்துக்கணும். நாளை வந்து இல்லை. ஆனால் ட்ரிச்சி போயிடலாம். ட்ரிச்சிக்கு காதல் இருக்கு. அதுதான் அந்த ரோடு நார்மலாக டேமேஜ் நல்ல ரோடு. அங்கே 240 ரூபா வாங்கலாம். இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகணும்னா 240 ரூபா டாக்ஸ் பெட்ரோலில் கட்டணும் சார் வண்டி.